Hello பசங்களா, வெல்கம் டு Xylem CBSE சேனல். எஸ் பசங்களா, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? ஹலோ பசங்களா, வெல்கம் டு Xylem CBSE சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எஸ். ஸோ லாஸ்ட் வீக்கு நாம் வந்து சொல்யூஷன் சாப்டர் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் அன்றைக்கி வந்து நமக்கு வந்து அந்த சாப்டர் வந்து முழுசாக கம்ப்ளீட் பண்ண முடியலை. ஸோ அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு எடுத்து தருவேன்னு. ஸோ இன்றைக்கி நம்ம சொல்யூஷன் சாப்டரோட பார்ட் 2 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக? லாஸ்ட் கிளாஸில் என்னென்ன படிச்சிருக்கேன் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் கிளாஸில் சொல்யூஷனில் நம்ம ஆரம்பிக்கும் போது சொல்யூஷன்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் அதெல்லாம் படித்தோம். அப்புறம் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் டீட்டெயிலாக படித்தோம்ல, எல்லாமே படித்தோம். மாஸ் பர்சன்டேஜ், வெயிட் பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜ், மொலாரிட்டி, மோல் ஃப்ராக்ஷன், நார்மாலிட்டி, எவ்ரி திங் இஸ் டிஸ்கஸ்ட். தென் அதுக்கப்புறம் நம்ம வேப்பர் ப்ரெஷர் படித்தோம். சாலிபிலிட்டி பிஃபோர் வேப்பர் ப்ரெஷர் சாலிபிலிட்டி படித்தோம். சாலிபிலிட்டியில் வந்து கேஸ் இன் சாலிடும் படித்தோம், சாலிட் இன் லிக்விடும் படித்தோம். கரெக்டாக? அங்கே தான் ஹென்ரி லோ படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வேப்பர் ப்ரெஷர், ரோல்ஸ் லோ, ஐடியல் சொல்யூஷன், நான் ஐடியல் சொல்யூஷன், பாசிட்டிவ் டீவியேஷன், நெகட்டிவ் டீவியேஷன், அசியோட்ராப்ஸ். எஸ், அசியோட்ராப்ஸ் எல்லாமே படிச்சிருக்கோம். எஸ். ஸோ வி ஹவ் கவர்ட் எவ்ரி திங் எக்ஸப்ட் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அங்கே கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம ஆரம்பிக்கலாம் அன்னைக்கு. ஹாய் சாண்டி பாய், நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கள? ஸோ கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இப்போது ஆரம்பிக்க போகிறேன். ஸோ கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வேன் ஹாஃப் ஃபேக்டரை வச்சு நாம் அப்நார்மல் மோலார் மாஸையும் டிஸ்கஸ் பண்ணணும். தட்ஸ் இட். சாப்டர் கதம். குட் ஈவினிங் சுபஸ்ரீராம். ஸோ ஆரம்பிக்கலாம்ல? எஸ் பசங்களா. ஸோ அன்றைக்கே சொன்ன மாதிரி நம்ம செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் பண்ண வேண்டிய ஒரு வேலை என்ன? வீடியோவை உடனே லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எஸ், ஸோ வெல்கம் ஒன்ஸ் அகேன். எல்லாருக்கும் வணக்கம். லெட்ஸ் மூவ் சொல்யூஷன் பார்ட் 2 பசங்களா. சொல்யூஷன் பார்ட் 2 பசங்களா. ஸோ Xylem வந்து இந்த வாட்டி ஆன்லைனில் மட்டும்தானா? இல்லை, ஆஃப்லைன்லேயும் நமக்கு வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. Xylemத்தோட 3 ஹைப்ரிட் சென்டர்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும். வி ஹாவ் Xylem ஹைப்ரிட் கேம்பஸ் கோயம்புத்தூர், ட்ரிச்சி அண்ட் திருநெல்வேலி. இந்த 3 சென்டர்ஸ்லையுமே ஆஃப்லைனில் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டர் பசங்களுக்கு MAARA ஹைப்ரிட் பேட்ச் நடக்குது. ஓகே, கரெக்டாக? அதே மாதிரி 12th படிக்கிற பசங்களுக்கு தளபதி ப்ரோ அப்படின்னு சொல்லி நீட்டுக்கும் ஜேஇக்கும் கோச்சிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 11th படிக்கிற பசங்களுக்கு தலா ப்ரோ அப்படின்னு சொல்லி ஆஃப்லைனில் நீட்டு அண்ட் ஜேஇ கோச்சிங் கொடுக்குறாங்க. இந்த தலா ப்ரோ அண்ட் தளபதி ப்ரோ இருக்குல்ல பசங்களா, அது எப்போ தெரியுமா? அது வந்து வீக்கெண்ட்ஸில் கிடையாது. டெய்லி ஸ்கூல் முடிச்சுட்டு நீங்கள் ஈவினிங்கில் நம்ம கேம்பஸில் போய் படிக்கலாம். அங்கே உங்களை டீச் பண்ணுறது யார்? நீட் ஃபேக்கல்ட்டிஸ். ஸோ நீட் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து உங்களுக்கு 11th-லையும் 12th-லையும் பாடம் நடத்தி தருவாங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி தருவாங்க. ஸோ இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பசங்களா. ஸோ அதுதான் நம்ம Xylemத்தோட தளபதி அண்ட் தல ப்ரோ. மறந்துடாதீங்க. ரெடியா? எஸ், ஐ ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் அபவுட் தளபதி ப்ரோ. ஃபைன். தென் வி ஹாவ் ஆன்லைனில் என்னென்ன இருக்குது சார்? இந்த 3 டிஸ்ட்ரிக்ட், இந்த 3 சிட்டிஸில் தவிர தமிழ்நாட்டில் நிறைய இடம் இருக்குது. அங்கே இருக்கிற நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்காக Xylem வந்து ஆன்லைனில் நடத்துகிற கோர்ஸ் தான் தளபதி பேட்ச். ஸோ திஸ் இஸ் ஃபார் 12th படிக்கிற பசங்களுக்காக. 12th படிக்கிற பசங்களுக்கு 11th டாப்பிக்கும் ரிவிஷன் வேணும். அதே மாதிரி 12th முடித்த உடனே நீட்டுக்கு கிராஷ் ப்ரோக்ராமும் வேணும்னா திஸ் இஸ் யுவர் பெஸ்ட் சாய்ஸ் பசங்களா. தளபதி ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். 11th and 12th பக்காவாக படிங்க அண்ட் கிராஷும் எழுதி நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரேங்க் வரும். ரெடியா? அண்ட் இல்லை சார், எங்களுக்கு வந்து நான் 12th முடிச்சிட்டேன் சார், 12th முடிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து ரிப்பீட்டர் கோர்ஸ் வேணும், எனக்கு நீட் 2026க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்காக Xylemத்தில் ஆன்லைனில் இருக்கிற கோர்ஸ் தான் VETRI பேட்ச். அண்ட் இந்த VETRI பேட்ச் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி யூ கேன் ஆக்சஸ். கிளியரா? ஸோ சிஸ்டமேட்டிக்காக வந்து போர்ஷனை முடிப்பாங்க. ரிவிஷன் இருக்கும். 1 month, கிட்டத்தட்ட 1 month நீள மாக் டெஸ்ட் இருக்கும். புரியுதா? ஸோ வித்தின் 7 to 8 months சிலபஸ் முடிப்பேன், ரிவிஷன் இருப்பேன், மாக் டெஸ்ட் இருப்பேன், நிறைய எக்ஸாம், மொடியூல் எக்ஸாம் எல்லாமே இருக்குது. ஸோ இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ப்ரோக்ராம் ஃபார் ரிப்பீட்டர்ஸ். ஸோ இட்ஸ் அ ஆன்லைன் ப்ரோக்ராம் பசங்களா. இல்லை நீங்கள் எகெயின் நான் சொன்ன மாதிரி நம்ம கோயம்புத்தூர், ட்ரிச்சி, திருநெல்வேலி இந்த மாதிரி ஆக்சசிபிளாக இருந்துச்சுன்னா தென் யூ ஹாவ் ஆஃப்லைன் ஹைப்ரிட் ப்ரோக்ராம். தட் இஸ் அவர் MAARA. ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் தெர் இஸ் எ
சார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார், புதுசாக ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா புதுசாக ஒரு விஷயம் இருக்குது. லாஸ்ட் இயர் சைலமில் படித்த பசங்களுக்கு இந்த வருஷம் நமக்கு வந்து 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எஸ், லாஸ்ட் இயர் தளபதி பேட்சில் இருக்கிற பசங்களுக்கு இந்த வருஷம் வெற்றி பேட்சில் 5% டிஸ்கவுண்ட் இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் இயர் தலா பேட்சில் படித்த பசங்களுக்கு இந்த வருஷம் தளபதி பேட்ச்லையும் இதே டிஸ்கவுண்ட் இருக்காங்க பசங்களா. ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, உடனே அட்மிஷன் எடுங்க. ஓகேவா, போகலாமா? எஸ். ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும்னா, யூ கேன் கால் டு திஸ் நம்பர் 8129 000 700. எஸ். ஸோ எவ்ரிதிங் ஃபைன், எல்லாமே ஓகே தானே? எல்லாமே ஓகே தானே? ஆரம்பிச்சிட்டேன். வாட் இஸ் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி? தேங்க்யூ சாண்டி பாய்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். வாட் இஸ் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி? பசங்களா, கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, ஒப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி. வாட் யூ மீன் பை திஸ் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி? இந்த கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இந்த சாப்டரில் மட்டும்தான் நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் திஸ்? Simply, colligative properties are those property which depends upon the number of the solute particle. அவ்வளோதான். Colligative properties are the properties depends on the number of solute particle. பசங்களா புரியுதா? number of solute particle. பாருங்க, it depends on the number of particles in the solution. That means solute solvent பத்தி கவலையே பட வேண்டாம். அது யார் வேணாலும் இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனால் சொல்யூட்டோட நம்பர், சொல்யூட்டோட நேச்சர் இல்லை, அதுக்கும் பிரச்சனை இல்லை, அதுவும் நமக்கு தேவையில்லை. நம்பர் ஆஃப் த சொல்யூட்டு அப்படி சொல்லலாம், இல்லாட்டி அமௌண்ட் ஆஃப் த சொல்யூட்டு அப்படி சொல்லலாம். கிளியரா? ஸோ கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அதிகமாகணும்னா சொல்யூட்டோட பார்ட்டிக்கிளும் அதிகமாகணும். கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சிபினா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் directly proportional to number of solute particles. மறந்துடாதீங்க, நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் அதிகம் அப்போ கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் அதிகம். நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் கம்மி அப்போ கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் கம்மி. கிளியரா? ஓகே சார், அப்போ கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு இப்போ தெரியும் சார். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்காக நான் சொல்கிறேன். 4 கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு படிக்க வேண்டியிருக்கு. அதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? எவ்ரிதிங். இப்போ 4 கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, இதில் எல்லாத்துலேயுமே வந்து காமனாக இருக்கிற ஒரு டேர்ம் வந்து வேப்பர் ப்ரெஷர். ஸோ அந்த வேப்பர் ப்ரெஷர் வச்சு தான் ஃபர்ஸ்ட் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அண்ட் தட் இஸ் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். ஃபர்ஸ்ட் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட பேர் என்ன? ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். ரிலேட்டிவ் லோவரிங் எங்கடா இருக்கு? இங்கே இருக்கு. ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். அடுத்த கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட். EBP. அடுத்த கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். DFP. And finally the colligative property remaining is osmotic pressure. Could you or Anish sir can take that tomorrow? When you will take some basic concept chemistry? When you will take ஹரிஷ். ஓகே, அது எப்போன்னு கம்ப்ளீட்டாகவும் தெரியாது. ஆக்சுவலி அது வந்து அனில் சார் தானே ஆரம்பித்தேன். கண்டிப்பாக he will finish it. Okay. Sir, is it possible to crack NEET while studying classroom? Definitely. அப்படின்னா வினிதா மணி and I will suggest you can join தளபதி பேட்ச். பிகாஸ் 12th படிக்கும் போதே வந்து நம்ம 12th மட்டும் படித்தா பத்தாது இல்லை, நீட் கிராக் பண்ணணும்னா 11th சாப்டர்ஸையும் சைட் பை சைடாக ரிவிஷன் பண்ணணும். அப்படி ஒரு சிஸ்டம் நமக்கு தளபதி பேட்சில் இருக்குது. அண்டு போர்டு எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கிராஷ் ப்ரோக்ராமோட ஆக்சஸும் கிடைக்கும். ஸோ யூ வில் பி ரெடி டு ஃபேஸ் த நீட் எக்ஸாம். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ அவர் தளபதி பேட்ச். அது வேணால் நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேட்ச் ஆகுது, உங்களுக்கு அஃபோர்டபுள் ஆகுது, உங்களுக்கு அது மேட்ச் ஆகுது, உங்களோட எய்முக்கு அது மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா யூ கேன் ஜாயின் தட். ஓகே, யா. வாவ், that's so fast. Quick decision. What a decision. Yes, ஹரிஷ் பார்க்கலாம். ஹரிஷ் டெஃபினெட்லி அஷி மேம் அதை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஜேஇ சேனலை பற்றியெல்லாம் அஷி மேம் கண்டிப்பாக உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஃபைன். ஸோ 4 கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்தாச்சு இல்லை. டீட்டெயில்ஸுக்கு போகலாமா? ஒன் பை ஒன்னா டீட்டெயில்ஸ் பார்க்கலாமா? எஸ். ஸோ வி ஹாவ் அவர் ஃபர்ஸ்ட் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் கால்டு ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்.
சார் வாட் இஸ் திஸ் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்? பாருங்க, ஃபஸ்ட்டு என் கையில் ஒரு பீக்கர் இருந்துச்சு. அந்த பீக்கரில் பியோர் சால்வெண்ட் மட்டும். யார்? பியோர் சால்வெண்ட் மட்டும், வேற யாரும் இல்லை. ஓன்லி திஸ் இஸ் பியோர் சால்வெண்ட். அது வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போது இதிலிருந்து வேப்பர்ஸ் கிரியேட் ஆகுது. சால்வெண்டோட சர்ஃபஸிலிருந்து மோலிக்யூல்ஸ் எல்லாம் வேப்பராக எஸ்கேப் ஆகுது. அந்த வேப்பரு மேலிருந்து கண்டென்ஸ் ஆகி வருது. ஸோ 2 ப்ராசஸ் நடக்குது, ரேட் ஆஃப் இவாபரேஷன், ரேட் ஆஃப் கண்டென்சேஷன். அண்ட் உங்களுக்கு தெரியும், வென் த ரேட் ஆஃப் இவாபரேஷன் அண்ட் ரேட் ஆஃப் கண்டென்சேஷன் பிகம்ஸ் ஈக்குவல்ஸ், அந்த டைமில் இருக்கிற ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுறோம்ல, அந்த டைமில் எவ்வளோ வேப்பர் வந்து pressure exert பண்றாங்களோ, that is called a vapor pressure. What is vapor pressure? The pressure exerted by the vapor over the surface of the liquid at the time of equilibrium. What is equilibrium here? Rate of evaporation is equal to rate of condensation. Sir, இது புரியுது சார், இதுதான் vapor pressure னு எனக்கு தெரியும். Okay, now what is happening? Now in this pure solvent, I am adding a non-volatile solute. நான் என்ன ஆட் பண்றேன்? non-volatile solute என்ன? solute B, ஆனால் அது வந்து non-volatile. அப்படின்னா அது வேப்பரைஸ் ஆகாது. அப்போ அந்த B எங்கே இருக்கும் பாருங்க. இங்கெல்லாம் வந்து புதுசாக ஒருத்தன் வந்திருக்காங்க, இந்த இடத்துல எல்லாம் ஒருத்தன் வந்திருக்காங்க. ஸோ முன்னாடி ஃபுல்லாக ஏன் இருந்தது, அப்போ ஈஸியாக வேப்பராக முடிஞ்சது. இப்போ அங்கங்கே non-volatile solute வந்திருக்கு. அது சொல்யூட்டு வேப்பர் ஆகாது, ஆனால் சால்வெண்ட்டையும் வேப்பராக விட மாட்டேன். ஏன்னா சர்ஃபஸில் சில இடங்கள்லாம் இப்போ யாரு தான் ஒக்கிப்பை ஆகுது? சொல்யூட்டு தான் ஒக்கிப்பை ஆகுது. முன்னாடி சர்ஃபஸ் ஃபுல்லாக சால்வெண்ட் இருந்தது, அப்போ அந்த சால்வெண்ட்டுக்கு ஜாஸ்தி வேப்பரைஸ் பண்ண முடிஞ்சுது. இப்போ சர்ஃபஸில் முழுசாக சால்வெண்ட் கிடையாது, அங்கங்கே சொல்யூட்டும் இருக்குது. சொல்யூட்டு வேப்பர் ஆகுமா? இல்லை, ஏன்னா இட்ஸ் எ non-volatile solute will not vaporize. அது மட்டும் இல்லை, சர்ஃபஸோட இடம் எல்லாம் இது ஒக்கிப்பை பண்ணதுனால சால்வெண்டோட இவாபரேஷனோட அந்த ஒரு டெண்டன்சியும் இப்போ கம்மியாக இருக்குது. தட் மீன்ஸ் முன்னாடி பியூர் சால்வெண்ட்ல இருக்கும்போது இருந்த அளவுக்கு வேப்பர் ப்ரெஷர் இப்போ நான் வாலட்டைல் சொல்யூட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கா? இல்லை. ஸோ வேப்பர் ப்ரெஷர்ல ஒரு கம்மி வருது சார். அண்ட் திஸ் டிஃபரன்ஸ் இஸ் கால்டு லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். புரிஞ்சுதா பசங்களா? தனியாக இருக்கும்போது பியூர் சால்வெண்ட் தான், அது வந்து P0A இஸ் த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த பியூர் சால்வெண்ட். இதில் நான் வாலட்டைல் சொல்யூட் போட்டேன், அப்போ என்ன ஆகுது சார்? அப்போ ப்ரெஷர் குறைஞ்சது. அண்ட் தட் இஸ் கால்டு PA. P0A is the vapor pressure of the pure solvent. PA is the vapor pressure of the solution. சார் vapor pressure of the solutionனா நீங்கள் ஏன்னு போட்டீங்க? எஸ் தானே போடணும் சொல்யூஷன். ஏ போட்டீங்க? ஏன்னா எஸ் தான் போடணும். எஸ்னாலும் ஏனாலும் ஒன்று தான். எஸ்னாலும் ஏனாலும் ஒன்று தான். ஏன்னா A + B தானே, அதில் B நான் வாலட்டைல் தானே. நான் வாலட்டைல் சொல்யூட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாதில்ல. அப்போ நம்ம PSன்னு எழுதினாலும் PAன்னு எழுதினாலும் ஒன்று தானே. அண்ட் திஸ் டிஃபரன்ஸ் இஸ் கால்டு லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். இது லோவரிங் தான், ஆனால் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் வேணும்னா டிவைடட் பை மறுபடியும் P0A வேணும். திஸ் இஸ் கால்டு ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். நியூமரேட்டர் மட்டும் எடுத்தால் அது லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், டிவைடட் பை P0A வரும்போது தான் அது ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு கைபினா என்ன? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட். இதான் எக்ஸ்பிரஷன். இது புரிஞ்சுதா? இதோட டெரிவேஷன் வேணுமா? கண்டிப்பாக நீங்கள் போர்டுக்கு படிக்கும்போது இந்த டெரிவேஷன் படிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நான் சொல்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஓவரால் இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா நான் இங்கே சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் டெரிவேஷனும் நீங்கள் பார்த்துக்கோங்க. வாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன சொல்கிறாங்க? அக்கார்டிங் டு ரோல்ஸ் லோ நாம படிச்சிருக்கேன். ரோல்ஸ் லோ படி நமக்கு என்ன தெரியும்? எஸ், டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த solution is equal to sum of the vapor pressures of the different components படிச்சிருக்கேன். ஸோ PS, எஸ்னா சொல்யூஷன், PS is equal to PA plus PB. எஸ், அதுக்கப்புறம் நம்ம என்ன படிச்சிருக்கேன்? நாம இங்க சால்வெண்ட்ல, பியூர் சால்வெண்ட்ல ஆட் பண்ண சொல்யூட். எப்படி இருக்கிற சொல்யூட்? எஸ், நான் வாலட்டைல் சொல்யூட். அப்போ நான் வாலட்டைல் சொல்யூட்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் B is 0ன்னு அர்த்தம். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் B 0. ஒரு சொல்யூட், ஒரு கம்போனண்ட் வேப்பர் ஆனால் தானே அதோட வேப்பர் ப்ரெஷர் இருக்கும். இது நான் வாலட்டைல் சொல்யூட்டு அப்படின்னா அதுக்கு வேப்பரைசேஷனே கிடையாது. அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் B is taken as 0. கிளியரா? ஸோ PB is 0. PB is equal to 0. பசங்களா வாங்க,
அப்போ PS is equal to PA plus PB அது கரெக்ட் தான். ஆனா PB 0 தானே. அப்போ PS is equal to PA மட்டும் தானே. ஆமா, PS is equal to PA மட்டும் போதும். நல்லா பாருங்க, PS is equal to PA and PA is equal to P naught a chi a, P naught a chi a. This is what is this? This is our Rolle's law. நாம படிச்சது PA is equal to, புரியுதா பசங்களா? PS partial pressure of the solution is equal to sum of the partial pressure of the A and B. But partial pressure of B is taken as 0 because B is a non-volatile solute. So PS is equal to PA தான். Or PA is equal to, according to Rolle's law, PA na P naught a chi a. And we know that sum of the mole fraction 1. அப்ப chi a இருக்கிற இடத்துல 1 minus chi b ன்னு எழுதலாமா? தாராளமா எழுதலாம். Bracket open பண்ணுங்க. P naught a into 1. So P naught a chi b. So புரிஞ்சுதா? Bracket open பண்ணும்போது P naught a minus P naught a chi b. Clear? So இந்த P naught a chi b இந்த பக்கம் வந்துட்டேன் and P naught a minus P இங்க வந்துட்டேன். So இதை rearrange பண்ணும்போது chi b மட்டும் ஒரு இடத்துல இருக்கும். P naught a minus PA divided by P naught a. This particular equation அதுதான் நாம இங்க சொல்லியிருக்கேன். இது clear-ஆ? இந்த equation எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுதா? இந்த equation எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுதா? இல்லாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நோ ப்ராப்ளம். I will explain once again. நோ ப்ராப்ளம். நீங்க சொல்லுங்க, முதல்ல இந்த equation வந்தது புரிஞ்சுதா? equation டெரிவேஷன் அவ்வளவு கேட்க மாட்டேன், ஃபைனல் ஃபார்முலா தான் கேட்பேன். அந்த ஃபார்முலால இருக்கிற ஒவ்வொரு டேர்மும் உங்களுக்கு தெரியணும். அப்பதான் உங்களால நியூமரிக்கல் பண்ண முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். சுபஸ்ரீராம், ஃபைன், கிளியரா? ஓகே மாணிக்கம், ரெடி போலாமா? அண்டர்ஸ்டுட், ஃபைன். ஸோ ஒன்ஸ் செகண்ட் நான் இது மட்டும் சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயம், கன்ஃபியூஷன் வரக்கூடாது. நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும். PA என்ன? PA பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் A இன் சொல்யூஷன். ஓகே. PB என்ன? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் B இன் சொல்யூஷன். ஆனால் இங்கே நான் volatile solute தானே, அதனால PB is taken as 0. ஓகே. What do you mean by P naught A? This is partial pressure of the pure A. Solvent மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த டேர்ம்ஸ்க்கு இடையில இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் தெரியலாட்டி உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். ஸோ வரக்கூடாது. லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் வேணும்னா P naught A minus PA மட்டும் போதும். ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் வேணும்னா P naught A minus PA divided by P naught A வேணும். And that is equal to chi B. Chi B is the mole fraction of the solute. Chi B is the mole fraction of the solute. ஸோ இங்க பாருங்க. இப்போ நம்ம கையில் இருக்கிற ஃபார்முலா என்ன? P naught A minus PA divided by P naught A, that is equal to chi B. That is equal to chi B, mole fraction of solute. Okay, கொஞ்சம் rearrange பண்ணுங்க, கொஞ்சம் chi B டெவலப் பண்ணுங்க. chi B டெவலப் பண்ணா என்ன ஆகும்? Sorry, it's P naught A minus PA divided by P naught A. Chi B na என்ன? Chi B na number of moles of B. Number of moles of B divided by number of moles of B plus number of moles of A. Agree or not? வாங்க சொல்லுங்க. புரிஞ்சுதா? கிளியரா? மோல் ஃப்ராக்ஷனோட எக்ஸ்பிரஷன் வேற ஒன்றும் பண்ணல. மோல் ஃப்ராக்ஷனோட எக்ஸ்பிரஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். ஓகே சார், இப்போ இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி தானே. நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு சம் பேசிக் கான்செப்ட்ல நம்ம படிச்சிருக்கேன். மோல்ஸ்னா என்ன? மாஸ் பை மோலார் மாஸ். அப்போ என்பினா இட் இஸ் WB டிவைடட் பை MB டிவைடட் பை WB டிவைடட் பை MB பிளஸ் WA டிவைடட் பை MA. இப்படி எல்லாம் எழுதலாம்ல. அதுதான்டா இது. புதுசா எதுவுமே இங்க சொல்லல. சேம் திங். நம்பர் ஆஃப் மோல்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். ரெடியா? கிளியரா? ஓகே. WB by MB divided by WB by MA plus WB by MB. ரெடியா? ஓகே. இப்போ அடுத்த ஸ்லைடு பாருங்க. P naught A minus PA divided by P naught A. இப்படி தானே இருந்தது? ஆமா. And that is equal to chi B இருந்தேன். chi B வந்து நாம NB divided by NB plus NA அப்படியே எழுதுனேன். தப்பு இல்ல. இப்போ பாருங்க நான் என்ன பண்ண போறேன். இது NB தான், இங்க NA மட்டும் எழுதுனா போதும். ஏன்னா when compare with நம்ம எடுக்கிற சொல்யூஷன் எல்லாம் வந்து ரொம்ப டைலூட் சொல்யூஷன். ஓகே, அந்த டைலூட் சொல்யூஷன்ல தான் நம்ம கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்க்க போறேன். ஃபைன். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் B இன் கம்பேரிசன் வித் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கும்.
Yes, Dhanush Priya. Number of moles of B in comparison with the number of moles of A ரொம்ப negligible இருக்கும். மேல number of moles of B இருக்கு. அது அங்க தான் இருக்கு. அது அங்க தான் இருக்கு. அதை சேஞ்ச் பண்ணாதீங்க. That will be the but denominatorல NB plus NA தானே. இதுல NB NA கம்பேர் பண்ணும்போது NB வந்து ரொம்ப சின்னது. அப்போ NB plus NA is approximately equal to NA. அதனால டினோமினேட்டர் NA மட்டும் எழுதினாலும் தப்பு இல்லை. அப்போ பாருங்க ஃபார்முலா என்ன வரும்? P naught A minus PA divided by P naught A that is equal to NB. NB na என்ன? Sorry, NB na WB divided by MB divided by WA divided by MA. Okay, so this is A by B divided by C by D formula இருக்கு. Rearrange பண்ணலாமே? பண்ணலாம் சார். So P naught A minus PA divided by P naught A is equal to WB கூட யார் போகும்? MA போகும். MA. So WB into MA divided by MB into WA. இந்த ஒரு ஃபார்முலாக்கு வரும் பசங்களா. அந்த ஃபார்முலா தான் இங்கே இருக்கு. நத்திங் நியூ. ஸோ ஒரே ஃபார்முலா தான்டா, ஒன்றும் இல்லை. P naught A minus PA divided by P naught A that is equal to கைபி தான். அந்த கைபியில் வந்து நம்ம டெவலப் பண்ணுறேன். கைபினா என்னன்னு உங்களுக்கு தெரியும், மோல் ஃப்ராக்ஷன். ஸோ மோல் ஃப்ராக்ஷனோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். மோல்ஸ்னா மாஸ் பை மோலார் மாஸ் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அண்ட் வென் கம்பேரிசன் வித் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் அண்ட் சொல்யூட் வந்து ரொம்ப கம்மி, அதை இக்னோர் பண்ணிக்கலாம் டினாமினேட்டரில். அப்படியெல்லாம் பண்ணும்போது நமக்கு இப்படி கிடைக்கும். சார் நான் குடா சார். ஓஹோ ஹரிஷ். ஓகே ஐ வில் செக் அண்ட் அப்டேட் யூ. ஆக்சுவலி ஐ எம் நாட் அவேர் ஆஃப் தட். சாரி. ஓகே, கிளியர். ஸோ ஃபைனலி நமக்கு இந்த ஃபார்முலா வந்துச்சு பசங்களா. அண்ட் இந்த ஃபார்முலாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இந்த ஃபார்முலாவில் P naught A கொஸ்டினில் தந்துடுவாங்க, PA கொஸ்டினில் தந்துடுவாங்க. ஓகே, அண்ட் மோலார் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் தந்துடுவாங்க, மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் தந்துடுவாங்க, மாஸ் ஆஃப் த சொல்யூட் எல்லாமே தந்துடுவாங்க. புரியுதா? இதில் எல்லாமே தந்துடுவாங்க. only one thing, MB. In this equation all the parameter except MB are known. இதில் இருக்கிற MB இருக்குல்ல, MBயை தவிர வேறு எல்லாமே கொஸ்டினில் தந்துடுவாங்க. வேறு எல்லாமே என்ன? வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த பியூர் சால்வெண்ட், வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன், வெயிட் ஆஃப் த சொல்யூட்டு, மாஸ் மோலார் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட்டு, அப்புறம் வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் எல்லாமே தரும். மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் மட்டும் தராமல் அவங்க கேள்வி கேட்பாங்க. கால்குலேட் த மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. எந்த கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆனாலும் அந்த கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியிலிருந்தெல்லாம் கேட்குற ஒரு டைப் ஆஃப் நியூமரிக்கல் என்னன்னா அது மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட்டு தான். இது வந்து ரிலேட்டிவ் லவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரில் மட்டும் இல்லை. இனிமேல் நம்ம பார்க்க போகிற எலிவேஷன் பாயிலிங் பாயிண்ட் ஆகட்டும், டிப்ரெஷன் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆகட்டும், ஓஸ்மோட்டிக் ப்ரெஷர் ஆகட்டும், அங்கிருந்து எல்லாம் கேட்க போகிற ஒரு டைப் ஆஃப் நியூமரிக்கல் வந்து கால்குலேட் த மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட், MB. மறந்துடாதீங்க. கிளியர் சார்? ஃப்ரம் திஸ் how I can calculate molality. இதிலிருந்து molality calculate பண்ண முடியாது. நிஷ்பயன். ஓகே, ரெடியா? இதில் மோல் ஃப்ராக்ஷன் தானே இருக்குது, மொலாலிட்டி கிடையாது. ரெடியா? கிளியரா? மொலாலிட்டி கால்குலேட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? மொலாலிட்டியோட ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டு தானே. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு மாசும் வேணும், மோலார் மாசும் வேணும். ஸோ முதல்ல MB கண்டுபிடிக்கணும். மாஸ் ஆல்ரெடி தந்திருக்கு, WB தந்திருக்கு, MB கிடைச்சது. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைச்சது இல்லை. மொலாலிட்டியோட ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன் கிலோகிராம். மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் எல்லாம் தந்திருக்கு. ஸோ யூ கேன் கால்குலேட் மொலாலிட்டி. பட் அதுக்கெல்லாம் தேவை என்னென்னா மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் கண்டிப்பாக வேணும். ஸோ ஒரு கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அது எந்த கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டிய முதல் பேராமீட்டர் வந்து மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட். மறந்துடாதீங்க. அது உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை வச்சு நீங்கள் மொலாரிட்டி எல்லாமே கண்டுபிடிக்கலாம். நோ ப்ராப்ளம். ரெடியா தனுஷ் பிரியன்? சொல்லுங்க. போலாமா சொல்லுங்க. தனுஷ் பிரியன்? எஸ், ரெடி. ஓகே, நம்ம அடுத்த கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். திஸ் இஸ் எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட். என்னது? எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட். ஸோ யோசிச்சு பாருங்கள். முன்னாடி சொன்ன மாதிரியே நம்ம கையில் ஒரு பியூர் சால்வெண்ட் இருக்குது.
வேப்பர்ஸ் எல்லாம் ஆகுது, வேப்பர் ப்ரெஷர்லாம் தெரியுது, வேப்பர் ப்ரெஷர்லாம் தெரியுது. இப்போ அதில் நான் வாலட்டைல் சொல்யூட்டு போட்டாச்சு. நான் வாலட்டைல் சொல்யூட்டு போட்டதும் வேப்பர்ஸ் கம்மி ஆகுது. அதுக்கு பேர் தானே ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். வேப்பர் ப்ரெஷர் கம்மி ஆகுது. பசங்களா, வேப்பர் ப்ரெஷர் கம்மி ஆகுதுன்னா பாய்லிங் பாயிண்ட்டுக்கு என்ன ஆகும்? ஹவு டு கால்குலேட் MB சார்? சுபஸ்ரீராம், இந்த எக்ஸ்பிரஷனில் எல்லாமே தரும்டா, எக்ஸப்ட் இது மட்டும் தராது, MB மட்டும் தராது, மற்ற எல்லா டேர்ம்ஸும் கொஸ்டின்ல இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நீங்கள் MB கால்குலேட் பண்ணணும். அவ்வளோதான். இது பைஹார்ட் பண்ண வேண்டாம் தனுஷ்பிரியன், பைஹார்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் இதிலிருந்து MB கண்டுபிடிங்க. ஆல்ரெடி WB இருக்கு. மொலாலிட்டியோட ஃபார்முலா என்ன? மொலாலிட்டி is equal to number of moles of solute. அப்படின்னா WB divided by MB, number of moles of solute divided by mass of solvent in kilogram. Mass of solvent எவ்வளவு? WA. Mass of solvent in kilogram. கிலோகிராம்னு வேணும்னா by 1000. அப்போ by 1000னா அது எங்கே போகும்? அது மேலே போகும். ஸோ WB into 1000 divided by WA into MB. சிம்பிள். ஸோ அதுக்கெல்லாம் மெயினாக நீங்கள் ஃபஸ்ட்டு முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட். அதை கண்டுபிடிச்சா தான் மற்றதெல்லாம் பண்ண முடியும். ஓகே, ஸோ தேவையில்லாமல் நீங்கள் இக்குவேஷன் பைஹார்ட் பண்ண வேண்டாம். ஓகே, JEE புக்கில் இருக்கிற இக்குவேஷன் கரெக்டாக தான் இருக்கும், பட் இதுதான் அதோட ரூட். ஓகே தனுஷ்பிரியா, ஃபைன். ஸோ எலிவேஷன் பாய்லிங் பாயிண்டில் இதே மாதிரி பியூர் சால்வெண்ட் எடுத்தேன், வேப்பர்ஸ் நல்லா நடந்தது. நான் வாலட்டைல் சொல்யூட் போட்டேன், வேப்பர் கம்மியாயிடுச்சுன்னா பாய்லிங் பாயிண்ட் அதிகமாகும். ஏன்னா பாய்லிங் பாயிண்ட் இஸ் த டெம்பரேச்சர் அட் விச் வேப்பர் ப்ரெஷர் பிகம்ஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். பாய்லிங் பாயிண்ட் இதோ பாருங்க, பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் a liquid may be defined as the temperature at which its vapor pressure becomes equal to atmospheric pressure. அப்போ நாம பியூர் சால்வெண்ட்டில் நான் வாலட்டைல் சொல்யூட் போடும்போது வேப்பர் ப்ரெஷர் குறையுது. அப்போ இந்த வேப்பர் ப்ரெஷர் குறைஞ்சா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் வேப்பர் ப்ரெஷரும் ஈக்குவல் ஆகணும்னா நம்ம ரொம்ப தூரம் காத்துக்கிட்டு இருக்கணும். அந்த அளவுக்கு டெம்பரேச்சரை ஏற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ பாய்லிங் பாயிண்ட் நார்மலாக பியூர் சால்வெண்ட்டில் இருக்கிற பாய்லிங் பாயிண்ட் இப்போ இருக்குமா? இப்போ இருக்காது. பியூர் சால்வெண்ட்னா டக்குன்னு வேப்பர் ப்ரெஷர் வருது, ஸோ உடனே அது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவல் ஆகும். ஆனால் இங்கே வேப்பர் ப்ரெஷரே மெதுவாக தான் வருது, அது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஈக்குவல் ஆகிற அளவுக்கு நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். ஸோ தேர் வில் பி அன் இன்க்ரீஸ் இன் பாய்லிங் பாயிண்ட் அண்ட் தட் இஸ் கால்டு எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட். கிளியர் ரெடியா? எஸ். ஸோ இங்கே நம்ம படிக்க வேண்டிய ஃபார்முலா இவ்வளவுதான் பசங்களா பாருங்க. டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு கேபி இன்டு மொலாலிட்டி. இங்கே மொலாலிட்டி ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரில் இருந்தது மோல் ஃப்ராக்ஷன் தானே. ஆனால் இங்கே நீங்கள் படிக்க வேண்டிய ஃபார்முலா டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு கேபி இன்டு மொலாலிட்டி ஸ்மால் m. சார் வாட் இஸ் திஸ் டெல்டா டிபி? தட் இஸ் டெல்டா டிபி இஸ் த எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட். எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட் என்ன அர்த்தம்? எலிவேஷன் இன்க்ரீஸ் இன் பாய்லிங் பாயிண்ட் தானே. ஸோ அதோட வேல்யூ எப்படி இருக்கும்? TB minus TB naught is called elevation in boiling point. Elevation in boiling point. What is TB? TB is the boiling point of the solution. What is TB naught? It is the boiling point of the pure solvent. Clear? And that is equal to KB is the constant called molar elevation constant or ebullioscopic constant. Okay, and that is molality into molality. Molality na number of moles of solute divided by mass of solvent in kilogram. Mass of solvent WA in kilogram. Clear? சொல்லுங்க புரிஞ்சுதா? So delta TB is equal to KB into number of moles of solute can be written as WB divided by MB. This is number of moles of solute. And mass of solvent gramல இருந்தா என்ன பண்ணுவேன்? mass of solvent gramல தான் இருந்தேன்னா அந்த கிராம கிலோகிராமா மாத்துறதுக்கு by 1000. அப்போ அந்த 1000 எங்க போகும்? அது நியூமரேட்டர்ல போகும். பசங்களா, அதுதான்டா இங்க நீங்க பார்க்குற ஈக்குவேஷன். சேம் ஈக்குவேஷன். புரிஞ்சுதா? கிளியரா? delta TB elevation in boiling point. delta TB na TB minus TB naught. TB naught minus TB எது அதிகம்? TB TB naught? நான் வாலட்டைல் சொல்யூட் போடும்போது பாய்லிங் பாயிண்ட் ஏறுது. தட் மீன் TB தான் அதிகம். அப்போ TB ல இருந்தா TB naught குறைக்கணும்.
டிபி தானே அதிகம். அப்போ டிபியில் இருந்து தான் டிபி நாட்டை குறைக்கணும். டிபி மைனஸ் டிபி நாட் அதுதான் பாசிட்டிவ் வேல்யூ தரும். அப்போ அங்கே அப்படி தான் பண்ணணும். கிளியர்? திஸ் இஸ் த ஃபார்முலா. கேபி மோலார் எலிவேஷன் கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் இருக்குல்ல கேபி, இந்த கான்ஸ்டன்ட் அது வந்து எதை டிபெண்ட் பண்ணுறாங்கன்னா அது வந்து சால்வெண்டோட நேச்சரை டிபெண்ட் பண்ணுறாங்க. கேபி டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த சால்வெண்ட். அது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். The value of Kb depends on the nature of solvent. அப்படின்னா solvent to solvent Kb மாறுமா? மாறும். solvent to solvent Kb எல்லாம் மாறும். இப்போ இந்த கிராஃப் பாருங்க, இந்த கிராஃப் பாருங்க. முதல்ல நம்ம கையில் இருக்குது பியூர் சால்வெண்ட். அப்போ நல்லா வேப்பர் எல்லாம் நடக்குது இல்ல, பாருங்க பியூர் சால்வெண்ட். இதான் பியூர் சால்வெண்ட், பியூர் சால்வெண்ட். ஸோ வேப்பர் ப்ரெஷர் அதிகம். இந்த பியூர் சால்வெண்ட் நம்ம கொஞ்சம் நான் வாலடைல் சொல்யூட் போட்டேன், என்னாச்சு? வேப்பர் ப்ரெஷர் கம்மி ஆயிடுச்சு. அப்போ வேப்பர் ப்ரெஷர் கம்மி ஆகுது. அதனால தான் சொல்யூஷனோட கிராஃப் இப்படி இருக்கு. சால்வெண்டோட கிராஃப் மேலே, சொல்யூஷனோட கிராஃப் கீழே. ஏன்? ஏன்னா சால்வெண்ட்ல அதிகமாக வேப்பர் கிரியேட் ஆகுது, அதனால ஹையர் வேப்பர் ப்ரெஷர் இங்கே இருக்கு. சொல்யூஷன்னா நான் வாலடைல் சொல்யூட் போட்டிருக்கேன். ஸோ வேப்பர்ஸ் கம்மி, வேப்பர்ஸ் கம்மினா வேப்பர் ப்ரெஷரும் கம்மி. ரெடியா? நவ் வாட் இஸ் திஸ்? இந்த வேப்பர் ப்ரெஷர் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இதுதான் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், இதுதான் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். வேப்பர் ப்ரெஷர் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ஈக்குவல் ஆகணும். அப்படி ஈக்குவல் ஆகிற பாயிண்ட், அப்படி ஈக்குவல் ஆகிற பாயிண்ட் எங்க இருக்கு சார்? அப்படி ஈக்குவல் ஆகிற பாயிண்ட் இங்க இருக்கு சார், இங்க இருக்கு, இங்க இருக்கு. அந்த பாயிண்ட், அந்த கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சர் தான், அந்த கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சர் தான் பாயிலிங் பாயிண்ட். ஸோ பியூர் சால்வெண்ட் கரஸ்பாண்டிங் பார்க்குறேன், அது டிபி நாட். சொல்யூஷனோட கரஸ்பாண்டிங் பார்க்குறேன், அது டிபி. ஸோ பியூர் சால்வெண்டோட பாயிலிங் பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கேன். பியூர் சால்வெண்டோட டிபி நாட் இஸ் அ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் த பியூர் சால்வெண்ட். டிபி இஸ் அ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் த சொல்யூஷன். டிபி நாட். டிபி நாட் இஸ் லெஸ் தேன் டிபி. அப்போ எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட்னா டிபி மைனஸ் டிபி நாட் தானே வரணும். அதான் போட்டிருக்கேன், டிபி மைனஸ் டிபி நாட், டிபி மைனஸ் டிபி நாட். ஓகே, கிளியர் சார்? கேன் யூ மேக் அ செஷன் ஃபார் நியூமரிக்கல் ஃபார் திஸ்? எஸ், டெஃபினெட்லி பண்ணுறேன் மாணிக்கம், டெஃபினெட்லி பண்ணுறேன். ஓகே, நியூமரிக்கல்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் முதல்ல நம்ம தியரட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை படிக்காமல் நியூமரிக்கல் மட்டும் டேரெக்டாக பண்ணக்கூடாது. ஓகே, தட்ஸ் ரைட். ஹாய் பத்ரி, ஹாய் மாணிக்கம். எஸ் எஸ் எஸ், போலாமா? எஸ் சார். டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். முதல்ல ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன? ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஒரே கம்போனண்டோட சாலிட் ஃபேஸ் இருக்கும், லிக்விட் ஃபேஸ் இருக்கும். இது ரெண்டுக்கும் ஒரே வேப்பர் ப்ரெஷர். சாலிட் ஃபேஸோடையும் லிக்விட் ஃபேஸோடையும் வேப்பர் ப்ரெஷர் சேமாக வர்ற பாயிண்ட். the temperature at which the vapor pressure of the pure, the temperature at which the vapor pressure of the solid and the liquid coexist. இதுதான் freezing point. இதுதான் freezing point. ரெடியா? கிளியரா? So freezing point of a substance is the temperature at which solid and liquid phases of the substance coexist, or the temperature at which solid and liquid phases have the same vapor pressure. இப்போ பாருங்க, நம்ம elevation of boiling point ல பார்த்தா அதே கிராஃப் தான் இது. பாருங்க, elevation of boiling point ல கிராஃப் பார்த்தா கிராஃப் இதுதான் pure solvent அங்க பார்த்தது, இதுதான் சொல்யூஷன் இதுவும் அங்க பார்த்தது. புரியுதா? இது ரெண்டும் நாம elevation of boiling point ல பார்த்த கிராஃப் தானே. solvent solution, இங்க பாருங்க solvent solution. ஓகே, ஆனா இங்க அடிஷனலா யாரு வருது? சாலிட் சால்வெண்ட் வருது. அடிஷனலா யாரு வருது? சாலிட் சால்வெண்ட். அதுதான் ஃப்ரோசன் சால்வெண்ட்னாலும் சாலிட் சால்வெண்ட்னாலும் ஒன்று தான். அது மட்டும் அடிஷனலாக வருது. எதுக்கு அது அடிஷனலாக வருது? ஏன்னா இந்த லிக்விட் சால்வெண்டோட வேப்பர் ப்ரெஷரும் சாலிட் சால்வெண்டோட வேப்பர் ப்ரெஷரும் ஈக்குவல் ஆகிற பாயிண்ட், அந்த பாயிண்ட் தான் ஃப்ரீசிங் பாயிண்ட். அதே மாதிரி சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷரும் இந்த ஃப்ரோசன் சால்வெண்டோட வேப்பர் ப்ரெஷரும் ஈக்குவல் ஆகிற பாயிண்ட், அதுதான் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஸோ முதல்ல பாருங்க, சால்வெண்ட் மட்டும் இருக்கும்போது லிக்விட் சால்வெண்ட், திஸ் இஸ் த லிக்விட் சால்வெண்ட் அண்ட் திஸ் இஸ் அ ஃப்ரோசன் சால்வெண்ட். ஸோ அது மீட் ஆகிற பாயிண்ட் நம்ம பார்த்தோம் TF0. தட் மீன்ஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் த பியூர் சால்வெண்ட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? நான் வாலடைல் சொல்யூட் ஆட் பண்ண. அப்போது சொல்யூஷனோட கிராஃப் இங்கே ஃப்ரோசன் சால்வெண்ட் வந்து டச் ஆகிற பாயிண்ட் பார்க்குறேன், தட் இஸ் TF, ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் த சொல்யூஷன். ஸோ இது ரெண்டையும் பார்க்கும்போது TF இருக்குது, T0F இருக்கு. ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸு?
T naught F is the freezing point of the pure solvent. TF is the freezing point of the solution. அப்படி பார்க்கும்போது T naught F அதிகம், T naught F தான் அதிகம், TF கம்மியா இருக்கேன். Freezing point of the solution கம்மி, freezing point of the pure solvent அதிகம். ஓகே, அப்போ டெல்டா TF, then டெல்டா TF னா என்ன? அதிகம் யாரு? அதிலிருந்து தானே மைனஸ் பண்ணணும். ஹையஸ்ட் வேல்யூ T naught F. ஸோ T naught F minus TF. இதுதான் ஃப்ரீசிங் பாயிண்ட், இதுதான் டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஹையஸ்ட் வேல்யூலேருந்து லோவஸ்ட் வேல்யூவை மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு கிடைக்கும். ரெடியா? ரெடியா? T naught F minus TF. ஹாய் சாய் ஹரிபிரசாத். ஓ, that's so nice. Super. It's your hard work, it's your consistency. Okay, take advantage of it. Okay, எப்போவுமே உன்னோட ஹார்ட் ஒர்க்கை வந்து அதிலிருந்து ரிசல்ட் வரும்போது டேக், அதில் வந்து நமக்கு வந்து பெருமை இருக்கணும். ஓகே, எல்லாமே வந்து ரொம்ப ஹம்பிள் ஆகாத. ஓகே, ஹம்பிள்னஸ் இருக்கணும், பட் என்னன்னா ரொம்ப ஹம்பிள் ஆகணும்னா அப்படின்னா உன்னோட ஹார்ட் ஒர்க் மேலே உனக்கு ஒரு நம்பிக்கை வராதுடா. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நமக்கு வேணும்ல. ஸோ இது வந்து உன்னோட ஒரு அச்சீவ்மெண்ட். இந்த அச்சீவ்மெண்ட்ல இருந்து நம்ம ப்ரைட் எடுக்கணும். அந்த அப்படி ப்ரைட் எடுத்தால் தான் அதுக்கு அடுத்தடுத்த அச்சீவ்மெண்ட்டுக்கெல்லாம் நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஓகே, ஸோ டூ தட். ஆல் தி பெஸ்ட். Fine. So delta TF, T naught F minus TF. Okay பசங்களா, அண்ட் இங்கே எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான், எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். ஸோ டெல்டா TF directly proportional to molality. ஸோ டெல்டா TF equal to KF into molality. அங்கே KB மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட், இங்கே KF மோலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட், அங்கே எபிலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட், இங்கே கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். அவ்வளோதான். So delta TF is equal to KF into molality. Similarly, delta TF is equal to KF into molality or expression number of moles of solute, number of WB divided by MB. Denominator என்ன இருக்கும்? Mass of solvent in kilogram. Mass of solvent in kilogram. So WA கிராமா இருந்தால் என்ன பண்ணுவேன்? கிலோகிராமா மாற்றணும். அதுக்காக இன்டு நியூமரேட்டரில் 1000. பாருங்க பசங்களா, சேம் ஃபார்முலா. எப்படி KB டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் த சால்வெண்ட் சொன்னேனோ அதே மாதிரி KF டிபெண்ட்ஸ் ஓன்லி ஆன் த நேச்சர் ஆஃப் த சால்வெண்ட். சூப்பர் மாணிக்கம், ஐ எம் வெயிட்டிங். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் புரியுது இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும்? வீடியோவை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், அண்ட் நல்லா படிக்கணும். சைலத்தில் இருக்கிற கிளாஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகுது, உங்களுக்கு அது கரெக்டாக பெனிஃபிட் ஆகுதுன்னா அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய என்ன சொல்கிறது ரிவார்டு. ஸோ ஹாப்பி. கிளியர் பசங்களா? ஃபார்முலா புரிஞ்சுதா? இந்த ஃபார்முலா எப்படி நான் வந்து ரிலேட்டிவ் லவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரில் இருந்து மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் கேட்குறேன், அப்படி கேட்பேன்னு சொன்னேன். அதே மாதிரி இங்கே இருந்தோம். இந்த கொஸ்டின்லேயும் பாருங்கள், இந்த கொஸ்டினில் பாருங்கள். இது யார்? மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் தானே. ஸோ எவ்ரி திங் வில் பி கிவன் மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் கேட்பாங்க. அது வந்து ஒரு பேட்டர்ன். அது வந்து கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படிக்கும்போது நம்ம கண்டிப்பாக மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் அதை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ரெடியா? கிளியர்? ஓகே, சூப்பர். எஸ், அண்ட் வாட்டரோட KF வேல்யூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. வாட்டரோட KB வேல்யூ அண்ட் வாட்டரோட KF வேல்யூ அதை வந்து நாம் பை ஹார்ட் பண்ணால் நல்லது. சம்டைம்ஸ் கொஸ்டின் பேப்பர்லேயே அவங்க தருவாங்க, தந்தாலும் தரலனாலும் நமக்கு அது இருந்தால் நல்லது தானே. இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், KBயோட வேல்யூ இல்லை, KFோட வேல்யூ இங்கே இருக்குது. ஓகே, சரி, போகலாமா? சரி, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க போகிறேன். அது வந்து ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரு. ஆனால் நேரடியாக அந்த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் சொன்னால் யாருக்குமே புரியாது. அப்போ அதுக்கு முதல்ல ஆஸ்மோசிஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை சொல்லணும். அதை சொன்னால் தான் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்னா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை பற்றி சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் லேர்ன் வாட் இஸ் ஆஸ்மோசிஸ். பசங்களா, ஆஸ்மோசிஸ்னா என்ன? ரொம்ப சிம்பிள் தான்டா, ஒன்றும் இல்லைடா. இட்ஸ் அ மூவ்மெண்ட் ஆஃப் த சால்வெண்ட். Movement of solvent molecules. மறந்துடாதீங்க. ஆஸ்மோசிஸ்னா என்ன? மூவ்மெண்ட் ஆஃப் த சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ். மறந்துடாதீங்க. சார் சும்மா மூவ் ஆச்சா போதுமா? இல்லை, சும்மா எல்லாம் மூவ் ஆனால் பத்தாது. அதுக்கிடையில், அந்த மூவ்மெண்ட்டுக்கு இடையில் ஒரு செமி பர்மியபிள் மெம்பரைன் வேணும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், த்ரூ a semi-permeable membrane. சார் எங்கிருந்து எங்கே போகணும்?
மூமெண்ட்னு சொன்னேன், அப்போ அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், எண்டு இருக்கும்ல, எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே போகணும், அது சொல்லலையே. சொல்கிறேன், நல்லா பாருங்க. மூவ்மெண்ட் ஆஃப் த சால்வெண்ட் தானே, சால்வெண்ட் தானே மூவ் ஆகுது. அப்போ சால்வெண்ட் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கேருந்து ஆரம்பிக்கணும். சால்வெண்ட் எங்கே அதிகமாக இருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ பாருங்க, excess solvent side to lesser solvent side. இப்படி சொல்லலாம் சார். எக்ஸஸ் சால்வெண்ட்னா, சால்வெண்ட் அதிகம்னா, வாட்டர் அதிகம்னா சொல்யூஷன் எப்படி இருக்கும்? டைல்யூட்டாக இருக்கும். டைல்யூட்டட் சொல்யூஷன் டு கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். diluted solution சொல்லலாம், இல்லாட்டி less concentration solution, less concentration solution to more concentration solution. clear சொல்லுங்க. ரெடியா பசங்களா? so it's a movement of the solvent molecule from pure solvent, இப்படியும் சொல்லலாம், pure solvent to solution அப்படியும் சொல்லலாம், pure solvent to solution. so depends on the situation, but யார் மூவ் ஆகும்? solvent molecule through semi permeable membrane. so மூவ் ஆகும்போது ஸ்டார்டிங் எங்க solvent அதிகமாக இருக்கோ அங்கே இருந்து ஆரம்பிக்கும், எங்க solvent கம்மியாக இருக்கோ அங்கே போகும். clear? is this clear? இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த டயக்ராத்தில் இந்த பக்கம் பியூர் சால்வெண்ட், இந்த பக்கம் இந்த டயக்ராத்தில் இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? பியூர் சால்வெண்ட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சொல்யூஷன். நல்லா பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சால்வெண்ட் மட்டும், ரைட் ஹேண்ட் சைடில் சொல்யூஷன். அப்போ எங்கே தான் சால்வெண்ட் ஜாஸ்தி? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சால்வெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்குது மூவ்மெண்ட், ஆரம்பிச்சு இப்படி போகுது. புரியுதா? அண்ட் there is a semi permeable membrane. கிளியரா பசங்களா? ஸோ இங்கேருந்து பியோர் சால்வெண்ட் சைடில் இருந்து சால்வெண்ட் மாலிக்யூல் சொல்யூஷன் சைடுக்கு மூவ் ஆகுது த்ரூ எ செமி பர்மியபிள் மெம்பரேன், அண்ட் தட் மூவ்மெண்ட் இஸ் கால்டு ஆஸ்மோசிஸ். இஸ் இட் கிளியர் பசங்களா? Sorry, in excess solvent side, the solution contains dilute solvent particle. புரியல சுபஸ்ரீராம், புரியல. What do you mean by that? Solvent side, solvent அதிகம்னா என்ன அர்த்தம்? solute கம்மின்னு அர்த்தம். solvent அதிகம், solute கம்மி அப்படின்னா சொல்யூஷன் diluted solution, இல்லாட்டி less concentrated solution. see, நம்ம கான்சன்ட்ரேஷன் மென்ஷன் பண்ணுறதே பேஸ்ட் ஆன் சொல்யூட் தான். ஸோ சொல்யூட்டோட அமௌண்ட் கம்மினா லெஸ் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன், சொல்யூட்டோட குவான்டிட்டி அதிகம்னா மோர் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். ஓகே, ஃபைன். ஸோ இந்த டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் கமிங் டு திஸ் டயக்ராம். இங்கே வாங்க, இன்னும் கொஞ்சம் டீப்பாக நமக்கு புரியணும்னா இந்த டயக்ராம் பாருங்க. இந்த வாட்டி இங்கே தான் சால்வெண்ட். அப்போ இங்க சால்வெண்ட் அதிகம், இங்க யாரு? சொல்யூஷன். சொல்லுங்க, சால்வெண்ட் மாலிக்யூல் எங்க அதிகமா இருக்கு? சார் சால்வெண்ட் இங்க தான் சார் அதிகம், ஏன்னா இங்க பியூர் சால்வெண்ட், இங்க சொல்யூஷன். பியூர் சால்வெண்ட்னா எல்லாமே சால்வெண்ட் தானே, சொல்யூஷன்னா அங்க சால்வெண்ட் இருக்கு, சொல்யூட் இருக்குல்ல. அப்போ சால்வெண்ட் சைட்ல இருந்து தான் ஆரம்பிக்கும் மூவ்மெண்ட், மூவ்மெண்ட் இங்க இருந்து ஆரம்பிக்குது, மூவ்மெண்ட் இங்கிருந்து ஆரம்பிச்சு இந்த சைடுக்கு போகுது. யாரோட மூவ்மெண்ட்? சால்வெண்ட் மாலிக்யூலோட மூவ்மெண்ட் த்ரூ எ செமி பர்மியபிள் மெம்பரேன். ஓகே, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கம்பார்ட்மெண்ட், 2 கம்பார்ட்மெண்டா இருக்கு. இந்த 2 கம்பார்ட்மெண்ட்லயும் கண்டிப்பா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் 2 கம்பார்ட்மெண்ட்லயும் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால இங்கேயும் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்கு, இங்கேயும் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்கு. ஓகே, இப்போ ஆஸ்மோசிஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஆஸ்மோசிஸ் இஸ் ஹேப்பனிங் ஃப்ரம் த சால்வெண்ட் சைடு டு த சொல்யூஷன் சைடு.
Osmosis is happening from the solvent side to the solution side. எனக்கு ஒரு யோசனை, இந்த ஆஸ்மோசிஸ் இப்படி வருதே எனக்கு பிடிக்கல, ஏன் அது அங்கே இருக்கா இங்கே வருது, உன்னோட கம்பார்ட்மெண்ட் அதானே, ஏன் என்னோட கம்பார்ட்மெண்ட்டுக்கு வருதுன்னு இந்த பக்கம் இருக்கிற சொல்யூஷன் யோசிக்கிறேன். அப்போ சொல்யூஷன் என்ன பண்ண தெரியுமா, இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கண்டிப்பாக ஆக்ட் ஆகுது, ரெண்டு பக்கத்துலையுமே ஆக்ட் ஆகுது. இந்த சொல்யூஷன் சைடுக்கு என்ன பண்ணுறேன், நான் இந்த பக்கம் பிஸ்டனை வந்து ஹை ப்ரெஷர் கொடுக்குறேன், பிஸ்டனில் வந்து ப்ரெஷர் அமுக்கிறேன், ஐ வில் அப்ளை மோர் ப்ரெஷர். என்னாகும், அங்கேருந்து சால்வெண்ட் இங்கே வருது, நாம் இங்கே ஹை ப்ரெஷர் கொடுத்தா இங்கேருந்து அது திரும்பி போக ஆரம்பிக்கணும்ல. நல்லா பாருங்க, அங்கேருந்து மூவ்மெண்ட் வருது. ஸோ ஐ ஆம் அப்ளையிங் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆல்ரெடி இருக்குது, ஆனால் அது பத்தலை, அது ரெண்டு பக்கத்துலேயும் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் சொல்யூஷன் சைடில் அப்ளை பண்ணுறேன். ஐ ஆம் அப்ளையிங் அன் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஆன் த சொல்யூஷன் சைடு. எதுக்காக தெரியுமா, டு ஸ்டாப் த ஆஸ்மோசிஸ். ரிவர்ஸ் எல்லாம் போக வேண்டாம், இங்கிருந்து அங்கெல்லாம் போக வேண்டாம், இங்கே வர்றது மட்டும் நிப்பாட்டினா போதும். டு ஸ்டாப் த ஆஸ்மோசிஸ் ஐ ஆம் அப்ளையிங் அன் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஆன் த சொல்யூஷன் சைடு. அப்போது ஆஸ்மோசிஸ் ஸ்டாப்பாக இருக்கிறதுக்கு, ஆஸ்மோசிஸ் நிற்கணும், அது வந்து ஸ்டாப் ஆகணும், அதுக்கு நாம் எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுக்கணுமோ that extra pressure is called osmotic pressure. That extra pressure is called osmotic pressure. Clear பசங்களா? Osmotic pressure na clear? What is osmotic pressure? Osmotic pressure is the extra pressure applied on the solution side. Applied on the solution side to prevent the osmosis. To prevent the osmosis. Dhanushpriyan, reverse osmosis na innum sollala. Time irukku. Wait பண்ணுங்க. முதல்ல osmotic pressure, அந்த extra pressure தான் நாம இங்க pi அப்படின்னு represent பண்றோம், and this is called osmotic pressure. கிளியரா? ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸை பற்றி இன்னும் சொல்லலை, வெயிட் பண்ணுங்க. ஆஸ்மோசிஸ் கிளியர். அந்த ஆஸ்மோசிஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு சால்வெண்ட் சைட்லேருந்து சொல்யூஷன் சைடுக்கு பாட்டுக்கு வருது, அதை ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு சொல்யூஷன் சைடில் நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ப்ரெஷர் அப்ளை பண்ண போகிறேன். எவ்வளவு ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது அந்த ஆஸ்மோசிஸ் ஸ்டாப் ஆகுதோ that extra pressure is called osmotic pressure. That extra pressure is called osmotic pressure. Clear? So here, and the pi இருக்குல்ல, pi is representing osmotic pressure. Is it clear? Is it clear? Ready? Ready? சொல்லுங்க. சார் osmosis ஸ்டாப் ஆயிடுச்சு சார், osmosis ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு ஒரு யோசனை, என்ன இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர், osmosis தான் ஸ்டாப் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இந்த சொல்யூஷன் சைடில் நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்படி நான் சொல்யூஷன் சைடில் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரை தாண்டியும் ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணால் இந்த சொல்யூஷன் சைட்லேருந்து சால்வெண்ட் மோலிக்யூல் சால்வெண்ட் சைடுக்கு திரும்பி போக ஆரம்பிப்பேன். If a pressure greater than pi is applied on solution side, then reverse osmosis happens. Osmotic pressure osmosis ஸ்டாப் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரெஷர், அதுக்கும் மேலே ஒரு ப்ரெஷர் கொடுத்தா சொல்யூஷன் சைடில் இருந்து சால்வெண்ட் அந்த பக்கம் போக ஆரம்பிக்கும். ஸோ தேட் ப்ராசஸ், ஆஸ்மோசிஸ் நடந்த ப்ராசஸுக்கு ரிவர்ஸிபிளாக இப்போ ஒரு ப்ராசஸ் நடக்குது இல்லை, அதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். ஸோ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸில் சொல்யூஷன்லேருந்து, நல்லா பாருங்க, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸில் சொல்யூஷன்லேருந்து சால்வெண்ட்டுக்கு யார் போகுது, சால்வெண்ட் போகுது. அப்படின்னா இந்த சொல்யூஷன்ல இருந்து சால்வெண்ட் எல்லாம் அங்கே போனால் இங்கே யார் மிச்சம் இருக்கும், சொல்யூட் மிச்சம் இருக்கும். இதுதான் சால்ட் வாட்டர்லேருந்து பியூர் வாட்டரை ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடு. இங்கே சால்ட் வாட்டராக இருந்த வாட்டரை முழுசாக நம்ம அங்கே அனுப்பினேன், இங்கே மிச்சம் சால்ட் மட்டும் இருக்கும். ஸோ சால்ட் ஒரு பக்கம், வாட்டர் ஒரு பக்கம். தட் இஸ் கால்டு டீசாலினேஷன் ஆஃப் வாட்டர். வெரி இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். வெரி இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். கிளியரா பசங்களா? ஹாய் எய்ம் தருண். ஹாய் ஹாய் ஹாய். ரெடியா? சொல்லுங்க 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 சொல்லுங்க. போலாமா? போலாமா? ரைட், போலாம்.
mathematical formula பார்க்கலல்ல ஓகே பார்க்குறேன் mathematical formula இங்கே இருக்குது நான் I will write here. So first of all, here the mathematical formula is osmotic pressure. Osmotic pressure pi is equal to CRT. Pi is the osmotic pressure, C is the concentration in molarity, R is the universal gas constant, T is the temperature in Kelvin. Okay, so pi is equal to, this is capital M RT. இப்படியும் எழுதலாம், molarity தானே, molarity. Okay, so pi is equal to, sir molarity என்ன, number of moles of solute, number of moles of solute divided by volume of solution in liter into RT. இப்படி எழுதலாம். Sir pi is equal to, sir number of moles of solute na WB divided by MB. Sir volume of solution ml இருந்தா அது லிட்டரா மாத்தணும்னா into 1000, so 1000 மேல வரும் into RT. இப்படியும் எழுதலாம். பாருங்க ஒரே ஃபார்முலா தான்டா. molarity ஓட expression number of moles of solute by volume of solution liter, number of moles of solute WB by MB, volume in liter, volume in ml by 1000. பாருங்க clear-ஆ இப்போ இந்த क्वेश्चनல இருந்தும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நாம எது கால்குலேட் பண்ணலாம், molar mass of the solute கால்குலேட் பண்ணலாம். So molar mass of the solute can be calculated from any of the four colligative property, but the best method is this is the best method. ஏன் அப்படி அது இருக்கு क्वेश्चन அது நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா சொல்ல முடியுமா? colligative value of R, universal gas constant oda value அது depends on other terms oda value ஏத்த மாதிரி 8.314 நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், 0.083 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே 0.083 atm liter per mole kelvin எல்லாம் இருக்குல்ல, ஓகே அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரெடியா? அது டிபெண்ட்ஸ், அது வேல்யூ வந்து நம்ம வந்து மற்ற டேர்ம்ஸோட எல்லாம் யூனிட் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ரெடியா? கிளியரா? ரெடியா? Yes. Why osmotic pressure is the best method? Why osmotic pressure is the best method to calculate the molar mass அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, இங்கே சொல்யூஷன் டைலூட்டாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் கொஞ்சம் பல்கி ஒரு ஹையர் வேல்யூவாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரால எல்லாம் வச்சு இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுறோம்ல, ஸோ நம்ம ஆன்சர் வந்து கொஞ்சம் பிகர் வேல்யூ கிடைக்கும் போது எரருக்கு சான்ஸு கம்மியாக இருக்கும். ஸோ எரர் கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் யூஸ் பண்ணி மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் கண்டுபிடிக்கிறது தான் 4 கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் பெஸ்ட் மெத்தடு. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து இப்போ மேக்ரோ மோலிகூல்ஸ் இருக்குல்ல, போலிமர்ஸ், ப்ரோட்டீன்ஸ், அவங்களோட எல்லாம் மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் பெஸ்ட் வந்து எதுனா ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் தான். அதுக்கு என்ன காரணம்னா, எலிவேஷன், பாயிலிங் பாயிண்ட், டிப்ரெஷன், ஃப்ரீசிங் பாயிண்ட் எல்லாம் சொல்லும்போது டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கும், இல்லாட்டி லோவாக இருக்கும், ரூம் டெம்பரேச்சர் இல்லை. ஆனால் ப்ரோட்டீனுக்கெல்லாம் வந்து ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் இல்லாட்டி அந்த ப்ரோட்டீன் வந்து டீநேச்சுரேஷன் நடக்கும். ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் இங்கே மென்ஷன் பண்ணுற டெம்பரேச்சர் வந்து ரூம் டெம்பரேச்சர் தான். அதனால் அது வந்து ப்ரோட்டீனுக்கெல்லாம் எதுவுமே ஆக போகிறது இல்லை. ஸோ ப்ரோட்டீனோட எல்லாம் மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு திஸ் இஸ் த பெஸ்ட் மெத்தட். பசங்களா அதை நோட் பண்ணிக்கோங்க. ரெடியா? எஸ் மாணிக்கம். எஸ், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. டீசாலினேஷன் ஆஃப் வாட்டர் சொன்னேன். அண்ட் ரிமைனிங் பாயிண்ட்ஸும் நீங்கள் படிச்சு பாருங்க. அது வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணாலே உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். ஜஸ்ட் அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணால் போதும். இண்டஸ்ட்ரியல் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு, வேஸ்ட் வாட்டர் ரீசைக்ளிங், டயாலிசிஸ் இருக்குல்ல, நம்ம கிட்னி பேஷண்ட்ஸுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகும்போது அவங்களோட பாடியில் இருக்கிற பிளட்டோட பியூரிஃபை அந்த ப்ராசஸ் நடக்காது. ஸோ அது வந்து நம்ம டயாலிசிஸ் பண்ணுறோம்ல, டயாலிசிஸ் சென்டர்ஸ் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அங்கேயும் நம்ம இந்த ஆஸ்மோசிஸோட ஒரு ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸோட ஒரு அப்ளிகேஷன் தான் இங்கே நடக்கிறாங்க. சார் we can solve need based questions in this chapter sir we can solve அப்படின்னா is it a question or you are asking? சுபேஷ் ஸ்ரீராம், you are asking கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுமா நான் கேட்குறீங்களா? இதோட தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் இனிமேல் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியணும். ஓகே, ஆஃப்டர் திஸ் செஷன் சொல்யூஷன் சாப்டரில் இருக்கிற தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியணும். ஏன்னா மேக்ஸிமம் நான் தியரியை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பட் நியூமரிக்கல்ஸுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உங்களாலையும் பண்ண முடியும். ரைட்டா? ஓகே, ரைட் சார், கிளியர். எஸ், வி ஹாவ் எ கொஸ்டின். பாருங்கள், கொஸ்டின் சொன்ன உடனே ப்ராப்ளம் வந்துருச்சு. கொஸ்டின் படிச்சு பாருங்க. A solution containing 15 gram urea. அப்போ WB 15 gram. மோலார் மாஸ் 60 gram. அப்போ கேபிட்டல் MB 60 gram. ஓகே,
ஏன்னா யூரியா தானே சொல்யூட்டு, மோலார் மாஸ். அப்போ எம்பி டபிள்யூபி எம்பி தந்திருக்கு. பர் லிட்டர்னா வால்யூம் தந்திருக்காங்க 1 லிட்டர். இன் வாட்டர் ஹாஸ் த சேம் ஆஸ்மோட்டிக், இங்க பாரு சேம் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்னு சொல்றாங்க, சேம் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். ஓகே, அப்போ இது ஒரு கேட்டகரி, இது ஒரு கேட்டகரி இங்கே இருக்கு, இது ஒரு கேட்டகரி இங்கே இருக்கு. இங்கே அடுத்து இன்னொரு கேட்டகரி வரப்போகுது, அந்த சொல்யூஷன் ஆஃப் குளுக்கோஸ். அங்கே யாரு, இங்கே இது வந்து யாரு யூரியா, இங்கே யாரு இது வந்து குளுக்கோஸ். இங்கே WB தந்திருக்கா இல்லை, கால்குலேட் த மாஸ் ஆஃப் குளுக்கோஸ். அந்த WB தான் இங்கே WB கண்டுபிடிக்கணும். கால்குலேட் த மாஸ் ஆஃப் குளுக்கோஸ். எஸ், இங்கே WB கண்டுபிடிக்கணும். ஆனால் MB தந்திருக்காங்க. MB எவ்வளவு, MB 180, வால்யூம் இங்கேயும் 1 லிட்டர்னு தந்திருக்கு. ஓகே, பட் த க்ளூ இஸ் ஹியர் இட் இஸ் ஐசோடானிக். பசங்களா ஐசோடானிக்னு சொல்லலாம், இல்லாட்டி சேம் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். ரெண்டு சொல்யூஷனோட ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் சேமாக இருந்தால் அந்த சொல்யூஷனுக்கு பேர் ஐசோடானிக். இங்கே சொல்கிறாங்க சேம் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். அப்படின்னா இங்கேருந்து நான் ஒரு பை கண்டுபிடிச்சாலும் இந்த ரெண்டு ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரோட வேல்யூ சேமாக தானே இருக்கும். ஆமாம், பையோட ஃபார்முலா என்ன சார்? பையோட ஃபார்முலா சிஆர்டி. கரெக்டா? ஆமாம் சார். அப்படின்னா பாருங்க, ஆர்னா என்ன, யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அப்போ அது ரெண்டு இடத்துலையும் காமன் தானே. ஆமாம், டெம்பரேச்சர், இது ரெண்டும் ஒரே சொல்யூஷன் தானே, ஒரே கண்டிஷனில் இருக்கிற சொல்யூஷன் தானே. ஸோ டெம்பரேச்சர் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஸோ பை இஸ் ஈக்குவல் டு சி. சீனா என்ன, மொலாரிட்டி. இங்கேயும் பை இஸ் ஈக்குவல் டு சீனா என்ன, மொலாரிட்டி. கரெக்டா? மொலாரிட்டி. ஓகே, இப்போ இங்கே வாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மொலாரிட்டினா என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். number of moles of solute divided by volume of solution liter. இங்கேயும் number of moles of solute divided by volume of solution liter. What do you mean by number of moles of solute? Given mass divided by molar mass. Given mass எவ்வளவு, 15 gram divided by molar mass எவ்வளவு, 60 gram. Whole divided by volume in liter. ஆனால் volume 1 liter தானே, அப்போ அதை எழுத வேண்டாம். இந்த பக்கம் number of moles of solute given mass தெரியாது சார், அதுதான் சார் கண்டுபிடிக்கணும். WB divided by molar mass of solute, that is equal to 180 whole divided by 1. அதை எழுத வேண்டாம். அவ்வளோதான் பசங்களா. now the problem is over. The only thing you have to calculate it. WB is equal to என்ன பண்ணலாம் 180 into 15 divided by 60. simple தானே. So WB is equal to 180 into 15 whole divided by 60. So ஈஸியாக நம்ம கேன்சல் பண்ணல. 60ல 60 ஒரு வாட்டி, இங்கே 3 times 3 into 15 45. The answer is 45 gram. Very good மாணிக்கம், பத்ரி, very good. The answer is 45 gram. ரெடியா? சொல்லுங்க. யாருக்கும் டவுட் இல்லையே? கிளியர்? பர்ஃபெக்ட். அப்போ ஐசோடானிக் அந்த கான்செப்ட் தெரியாட்டி இதில் வந்து பிரச்சனை வரும். ரெடி? டானிசிட்டி ஆஃப் சொல்யூஷன் ஒன்றும் இல்லை. பாருங்க, ஐசோடானிக் ரெண்டு சொல்யூஷனோட ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் சேமாக இருந்தால் அதுக்கு பேர் அந்த ரெண்டு டைப் ஆஃப் சொல்யூஷனே டுகெதர் வி கேன் சே ஐசோடானிக் சொல்யூஷன்ஸ். இப்போது ரெண்டு சொல்யூஷன் கம்பேர் பண்ணும்போது ஒரு சொல்யூஷனோட ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அதிகம் அப்படின்னா அதுக்கு பேர் ஹைப்பர், இன்னொரு சொல்யூஷனோட ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் கம்மி, அப்போ அதுக்கு பேர் ஹைப்போடானிக். ஓகே, இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஆஸ்மோசிஸ் இப்படியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஆஸ்மோசிஸ் வந்து நம்ம சொன்னோம்ல, பியூர் சால்வெண்ட் டு சொல்யூஷன், எக்ஸஸ் சால்வெண்ட் டு லெஸ் சால்வெண்ட், டைல்யூட் சொல்யூஷன் டு கான்சன்ட்ரேட், அப்படியெல்லாம் சொன்னேன்ல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இங்கே சொல்ல போகிறேன். பாருங்கள், எப்போவுமே ஹைப்போடானிக்லேருந்து ஹைப்பர்டானிக், ஓகே, நம்ம ஆஸ்மோசிஸ் படித்ததே நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், இந்த டானிசிட்டி ஆஃப் சொல்யூஷனை வச்சு அதையும் மிக்ஸ் பண்ணி சொல்கிறேன் ஒரு கான்செப்ட். இது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதை வச்சு நமக்கு கேள்விகள் வருவாங்க. ஓகே, எப்போவுமே ஹைப்போடானிக் சொல்யூஷன்லேருந்து தான் ஹைப்பர்டானிக் சொல்யூஷனுக்கு தான் ஆஸ்மோசிஸ் நடக்கும். ஓகே, ஹைப்போடானிக்னா ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் கம்மியான இடம், ஹைப்பர்டானிக்னா ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அதிகமான இடம். ஓகே, ரெடியா? வாங்க. எஸ், கொஸ்டின் பாருங்க. டிஃபைன் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். இந்த கொஸ்டின் தானே? எஸ், டிஃபைன் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் RO என்ன சார்? ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மீன்ஸ் the movement of the solvent molecules from solution side to the
solvent side by the application of a higher pressure greater than osmotic pressure. What is reverse osmosis? தமிழில் சொல்கிறேன். reverse osmosis என்ன? osmotic pressure விட ஒரு higher pressure apply பண்ணும்போது solution sideல இருந்து solvent molecule solvent sideக்கு move ஆகுது. That movement is called reverse osmosis and it is highly applicable in desalination or desalination of water. Clear-ஆ பசங்களா? அப்போ இது நீங்கள் எழுதலாம்ல. name one SPM செமி பர்மியபிள் மெம்பரைனுக்கு பேர். பொட்டாசியம் ஃபெரோசைனைடு ஒரு செமி பர்மியபிள் மெம்பரைன். இம்பார்ட்டண்டான ஒரு செமி பர்மியபிள் மெம்பரைன் தான் பொட்டாசியம் ஃபெரோசைனைடு. பொட்டாசியம் ஃபெரோசைனைடு பொட்டாசியம் ஃபெரோசைனைடு. அதே மாதிரி ஒரு ட்ரைஅசெட்டேட் இருக்கு. இது செல்லுலோஸ் ட்ரைஅசெட்டேட். செல்லுலோஸ் ட்ரைஅசெட்டேட் இதெல்லாம் வந்து செமி பர்மியபிள் மெம்பரைன். அப்புறம் ஆனிமல் பிளாடர் எல்லாம் இருக்குல்ல, பிக் பிளாடர்னு எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து எஸ்பிஎம்மாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. தென் another question, what do you expect to happen when red blood corpuscles பசங்களா பாருங்க, RBCs red blood corpuscles are placed in 0.5% NaCl solution. பசங்களா பாருங்க, 0.5% NaCl solution. பசங்களா நமக்கு நார்மல் சலைன் வாட்டர் கேள்விப்பட்டிருக்கோம். நார்மல் சலைன் வாட்டர் நம்ம நம்ம ரெட் பிளட் செல், நம்ம செல்லுக்குள்ள பிளட் செல்லுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் இருக்குல்ல, அந்த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரும் 0.9% NaCl சொல்யூஷனில் இருக்கிற ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரும் சேம். கிளியரா? 0.9% NaCl is isotonic with RBC. ரெடி? ஆனால் இங்கே இருக்குது 0.9% இல்லை, இங்கே இருக்குது 0.5% தானே, இங்கே 0.5% தானே இருக்கு. அப்போ கான்சன்ட்ரேஷன் 0.9% இருந்தால் தான் அது ரெட் பிளட் செல்லுக்கு ஐசோட்டோனிக் ஆகும். இங்கே 0.5% தான் இருக்கு, 0.5% NaCl. அப்போ என்ன நடக்கும் சொல்லுங்க. 0.5% NaCl சொல்லும்போது less concentration means 0.5% NaCl solution. Less concentration means more solvent. Less concentration, more solvent. இங்க RBC இது less concentration or more solvent, or we can say this is hypo and this is hyper. செல்லுக்குள்ளே இருக்கிற என்விரான்மெண்ட் ஹைப்பர், 0.5% NaCl ஹைப்போ. ஸோ இங்கேருந்து இதுக்குள்ளே ஆஸ்மோசிஸ் நடக்கும். அப்படி ஆஸ்மோசிஸ் நடந்தால் நம்ம ரெட் பிளட் செல் என்ன ஆகும்? ஸ்வெல் ஆகும். ஈவன் இட் பர்ஸ்ட் அவுட், பிரேக் ஆகும். கிளியர்? எஸ், வெரி குட் மாணிக்கம், பத்ரி, கரெக்டாக சொன்னீங்க. நல்லா கேட்டுக்கோங்க. ஆர்பிசி உள்ளே இருக்கிற அந்த சொல்யூஷனும் 0.9% NaCl சொல்யூஷனும் ஐசோட்டோனிக். அப்படின்னா அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுதான் நார்மல் சலைன் வாட்டர் நம்ம இன்ஜெக்ஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன். பட் ஹியர் 0.5%, தட் மீன்ஸ் கான்சன்ட்ரேஷன் 0.9% இருக்க வேண்டிய இடத்துல 0.5% கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. கான்சன்ட்ரேஷன் கம்மினா சால்வெண்ட் அதிகம்னா அதுதானே ஹைப்போட்டோனிக். அப்போ இங்கேருந்து அங்கே சால்வெண்டோட மூவ்மெண்ட் நடக்கும். அப்போ நம்ம செல்லு ஸ்வெல் ஆகும். செல் ஸ்வெல்ஸ். போலாமா சார்? இன் சைலம்ல 10th ஸ்டேட் போர்ட் சேனல் இஸ் தர். யா இருக்கு. நம்ம ரீசன்ட்லி ஸ்டார்டட். யூஆர் ஆஸ்கிங் சைலம் தமிழ், ரைட்? ரீசன்ட்லி சைலம் தமிழில் வந்து நமக்கு வந்து தமிழ் சேனல் இருக்குது, ஸ்டேட் போர்டுக்கு சேனல் இருக்குது, தனியாக இருக்குது. ஓகே, இங்கே பார்த்துக்கலாம், இங்கேயும் பார்க்கலாம், தப்பில்லை இல்லை. ஓகே, ரெடியா? போகலாமா? ஓகே. அப்நார்மல் மோலார் மாஸ் பசங்களா, அப்நார்மல் மோலார் மாஸ் எப்போ மோலார் மாஸ் அப்நார்மல் ஆகும்? நாம் வந்து இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்த சொல்யூட் எல்லாமே நல்லா கேட்டுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம இந்த சாப்டரில் பேசிகிட்டு இருக்கிற சொல்யூட் எல்லாமே நான் எலக்ட்ரோலைட். அப்படின்னா அது யூரியா, குளுக்கோஸு, சூக்ரோஸு. ஆனால் இங்கே இனிமேல் சில சொல்யூட் ஆட் பண்ண போகிறேன். அந்த சொல்யூட்டுக்கு என்ன ஆகும்னா, இன்சைட் த சொல்யூஷன் த சொல்யூட் பார்ட்டிகிள் வில் டிசோசியேட் ஆர் த சொல்யூட் பார்ட்டிகிள் வில் அசோசியேட். சொல்யூட் பார்ட்டிகிள் டிசோசியேட்னா என்ன ஆகும்? டிசோசியேட்னா இருக்கிற மோலார் மாஸ் கம்மியாகும். அசோசியேட்னா என்ன ஆகும்?
நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மோலார் மாஸை விட அதிகம் வரும், அதுதான் அப்நார்மல். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட அதிகமாக வந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட கம்மியாக வந்தாலும் அது ரெண்டுமே அப்நார்மல் மோலார் மாஸ் தானே. எஸ். ஸோ அதுக்கு காரணம் அசோசியேஷன் இல்லாட்டி டிசோசியேஷன். அசோசியேஷன்னா என்ன நடக்கும்? அசோசியேஷன்னா வென் மோலிகுல் கம்பைன் டு ஃபார்ம் லார்ஜர் காம்ப்ளெக்ஸ். அசோசியேஷன் ரெண்டு மோலிகுல் தானேன்னு போட்டு தண்ணிக்குள்ளே போட்டால் அது ரெண்டும் சேர்ந்து ஒன்றாகுது. ஓகேவா? ஸோ மோலார் மாஸ் என்ன ஆகும்? ரெண்டும் சேர்ந்த ஒரு மோலார் மாஸ் கிடைக்கும். மோலார் மாஸ் வில் ஹையர். இன்க்ரீசிங் த மோலார் மாஸ். அசோசியேஷனில் மோலார் மாஸ் கூடும். டிசோசியேஷனில் நாம் ஒரு மோலிகுல் எடுத்து உள்ளே போட்டால் அது ரெண்டு மோலிகுல் ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போ இருக்கிற மோலார் மாஸ் ஹாஃப் ஆகும்ல. ஸோ ரெடியூசிங் த மோலார் மாஸ். அப்போ அசோசியேஷன் டிசோசியேஷன் இது எங்கே தான் நடக்கும்? when you are adding an electrolyte as solute. நான் எலக்ட்ரோலைட் ஆட் பண்ணும்போது இந்த பிரச்சனையே இல்லை. இது வரைக்கும் நம்ம அதை ஃபேஸே பண்ணலை. கிளியர்? ரெடியா சார்? டெல்டா கேபி 1.5 டிகிரி செல்சியஸ், கேபி 3.5 கெல்வின் கிலோகிராம் மோல் இன்வர்ஸ். எஸ் சார், டு கால்குலேட் மோலாலிட்டி ஐ வாண்ட் டு கன்வெர்ட் செல்சியஸ் கெல்வின் ஒரு கால்குலேட். இல்லை, கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா டெல்டா என்னடா சேஞ்ச் தானே தனுஷ், டெல்டானா சேஞ்ச் தானே. ஸோ நீங்கள் 1.5 டிகிரி செல்சியஸில் இருக்கிற சேஞ்சை கெல்வினாக கன்வெர்ட் பண்ணாலும் அந்த சேஞ்ச் அப்படி தானே இருக்கும். புரியுதா? ஸோ சேஞ்ச் வரும்போது யூனிட் கன்வர்ஷன் தேவையில்லை. அப்படியா ரஷ்மிகா? ஓகே. சைலம் ஸ்டேட் தமிழ் அடிச்சு பாருங்க, கண்டிப்பாக வரும்டா. ஓகே, வாங்க. ஸோ அசோசியேஷன் டிசோசியேஷனை பற்றி படிக்க போகிறேன். பசங்களை வாங்க. அசோசியேஷனில் என்ன நடக்கும்? அசோசியேஷனில் நாம் 5 மோலிகுல் போட்டால் பாருங்க, வேணாம், நம்ம 10 மோலிகுல் போட்டேன், 2 மோலிகுல் போட்டால் அது 1 ஆகும். அப்போ 10 போட்டால் 5 ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் குறையும். நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் குறைஞ்சா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி குறையும். ஏன்னா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல் நம்ம படிச்சிருக்கேன். ஸோ அசோசியேஷன் நடக்கும்போது சொல்யூட் பார்ட்டிகளோட நம்பர் குறையுது, அதனால கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் குறையும். ஆனால் மோலார் மாசு அசோசியேஷன் தானே, மோலார் மாசு கூடும். ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் வேணாம், இங்கே எல்லாமே இங்கே கொடுத்துருக்கு, நான் எதுவும் எழுத தேவையில்லை, நீங்கள் ஜஸ்ட் படித்து பார்த்தா மட்டும் போதும். பசங்களா பாருங்கள், நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் குறையுது, கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி குறையுது, ஆனால் மோலார் மாஸ் என்னாகும்? மோலார் மாசு கூடும். அது மட்டும் நான் நோட் பண்ணுறேன். மோலார் மாஸ் இன்க்ரீஸ். ஏன்னா அசோசியேஷன் தானே நடக்குது. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் தான் எத்தனோயிக் ஆசிட் இன் பென்சின். பென்சின் சால்வெண்டாக இருக்கும்போது 2 அசிட்டிக் ஆசிட் மோலிகுல் கம்பைன் ஆகும், டைமரா ஃபார்ம் ஆகும். CH3 C double bond O OH ஒரு அசிட்டிக் ஆசிட் மோலிக்யூல் CH3 C double bond O OH கம்பைன் ஆகி டைமரா எக்ஸிஸ்ட் ஆகும். டைமர்ஸ். அதே மாதிரி டிசோசியேஷன் பாருங்க, KCl தண்ணிக்குள்ள போட்டா ஒரு பார்ட்டிகல் போட்டேன், 2 பார்ட்டிகளா டிசோசியேட் ஆகுது. தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இன்க்ரீஸ் ஆகுது, கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் மோலார் மாஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். மோலார் மாஸ் டிக்ரீஸ் ஆகும். கிளியரா? ஓகே. Soreshmika, so it came but for class 12 only. Okay. Sorry. Class 12 நினைச்சேன் நான். நீ கிளாஸ் 10க்கு தான் கேட்டிங்களா? சாரி. ஓகே. நெக்ஸ்ட் வேன் ஹோஃப் ஃபேக்டர். இந்த அசோசியேஷன் நடந்ததுனாலையும் டிசோசியேஷன் நடந்ததுனாலையும் நம்ம கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மொத்தத்தில் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. என்னடா பண்ணுறது? இது வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் கொஞ்சம் எலக்ட்ரோலைட் எல்லாம் போட்டதுனால அசோசியேஷன் நடக்குது, டிசோசியேஷன் நடக்குது. ஸோ இந்த ஃபார்முலா எல்லாம் தப்பா? நான் இது வரைக்கும் படித்த 4 ஃபார்முலா படிச்சிருக்கேன்ல, P0A மைனஸ் PA மைனஸ் P0A இஸ் ஈக்குவல் டு கைபின்னு படிச்சிருக்கேன். P0A மைனஸ் PA divided by P0A is equal to Kb னு படிச்சிருக்கேன். delta TB is equal to Kb into molality னு படிச்சிருக்கேன். delta TF is equal to Kf into molality னு படிச்சிருக்கேன். pi is equal to CRT னு படிச்சிருக்கேன். இதில் எல்லாம் மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் மெத்தட் இருக்குன்னு நான் படிச்சிருக்கேன். ஆனால் இப்போ இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா இப்போ நான் போட்ட சொல்யூட்டு ஒரு எலக்ட்ரோலைட்டு, அங்கே அசோசியேஷன் நடக்குது, டிசோசியேஷன் நடக்குது. எப்படி இதை ஓவர் கம் பண்ணுறது? இந்த ஃபார்முலாவை எல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது மார்க்கம் இருக்கா? இருக்குது. அப்போ தான் சொல்கிறாங்க, வேன் ஹோஃப் சொல்கிறாங்க, நான் இருக்க பயமே.
யாரு வேன் ஹோஃப் சொல்கிற நான் இருக்க பயமே. நீங்கள் ஒரு வேன் ஹோஃப் ஃபேக்டர்னு ஒரு ஃபேக்டர் வந்து நான் உங்களுக்கு தரேன். அந்த ஃபேக்டர் வந்து நீங்கள் இந்த இக்குவேஷனில் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் இக்குவேஷன் எல்லாம் எல்லா இடத்துலையும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். வெதர் த சொல்யூட் இஸ் எலக்ட்ரோலைட்டா நான் எலக்ட்ரோலைட்டோ எதெல்லாம் பார்க்க தேவையில்லை. எல்லா இக்குவேஷன்லையும் நீங்கள் வேன் ஹோஃப் ஃபேக்டரை போடுங்க. அந்த வேன் ஹோஃப் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு 3 ஃபார்முலா இருக்குது. நார்மல் மோலார் மாஸ் Van Hoff factor is equal to normal molar mass divided by abnormal molar mass எடுக்கலாம். ஓகே, மோலார் மாஸுக்கும் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கும் ஆப்போசிட் தானே, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே. அதனால நார்மல் மோலார் மாஸ் மேலே இருக்கும், ஆனால் நார்மல் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கீழே இருக்கும். அப்நார்மல் மோலார் மாஸ் கீழே இருக்குது, ஆனால் அப்நார்மல் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மேலே இருக்குது. ஏன்னா மோலார் மாஸுக்கும் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மோலார் மாஸ்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கேன். கரெக்டா? ஓகே. அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் ஆஃப்டர் டிசோசியேஷன் ஆர் அசோசியேஷன். ஆஃப்டர் இது இம்பார்ட்டன்ட். ஆனால் டினோமினேட்டரில் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் பிஃபோர் அசோசியேஷன் ஆர் டிசோசியேஷன் பிஃபோர். இப்படியெல்லாம் நீங்கள் வேன் ஹோஃப் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். அண்ட் இங்கே இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா, இதை நோட் பண்ணுங்கள். இது எதுக்காக என்ன பார்த்தீங்கன்னா, டிசோசியேஷன்லையும் அசோசியேஷன்லையும் வேன் ஹோஃப் ஃபேக்டருக்கும் டிகிரி ஆஃப் டிசோசியேஷனுக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. I is equal to 1 plus n minus 1 into alpha. அதே மாதிரி I is equal to 1 plus 1 by n minus 1 into alpha. இது எப்போ முதல்ல இருக்கிறது, இது this is for dissociation and this is for association. டிசோசியேஷனில் வேன் ஹோஃப் ஃபேக்டரோட வேல்யூ கிரேட்டர் தேன் 1, அசோசியேஷனில் வேன் ஹோஃப் ஃபேக்டரோட வேல்யூ லெஸ் தேன் 1. அண்ட் வேன் ஹோஃப் ஃபேக்டரோட வேல்யூ 1 வருமா? வரும். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? நைதர் டிசோசியேஷன் நோர் அசோசியேஷன். கிளியர்? புரியுதா? ஓகே மாணிக்கம், ஓகே மாணிக்கம். ரஷ்மிகா, கோ அண்ட் சர்ச் ப்ளீஸ். Clear? I is equal to 1 வரலாம். No association, no dissociation. I greater than 1. I greater than 1 வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்? Dissociation அர்த்தம். I less than 1 association அர்த்தம். Fine. ஸோ நம்ம என்ன பண்ணேன், எல்லா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார்முலாக்குள்ளேயும் வேன் ஹோஃப் ஃபேக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ யூ கேன் சி தட் ரிலேட்டிவ் லவரிங் ஆஃப் வேப்பரோஷோட ஃபார்முலாவில் வேன் ஹோஃப் ஃபேக்டர், எலிவேஷன் பாயிலையும் வேன் ஹோஃப் ஃபேக்டர், டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிலையும் வேன் ஹோஃப் ஃபேக்டர், ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்லையும் வேன் ஹோஃப் ஃபேக்டர். எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்? வேன் ஹோஃப் ஃபேக்டரை கொண்டு வந்திருக்கோம். வேன் ஹோஃப் ஃபேக்டரை போட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த எலக்ட்ரோலைட்டு நார்மல் சூக்ரோஸ், குளுக்கோஸ், யூரியா மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கேசிஎல், அசிட்டிக் ஆசிட் மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வேன் ஹோஃப் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா. ஸோ தட் இஸ் அ சேஃபர் சைடு. ஓகே, அப்போ இனிமேல் நீங்கள் நியூமரிக்கல் பண்ணும்போது வேன் ஹோஃப் ஃபேக்டர் வச்சு எல்லா நியூமரிக்கல் எல்லா ஃபார்முலாவும் அப்ளை பண்ணுங்கள். கிளியரா? எஸ். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் ஏ சொல்யூஷன். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் ஏ சொல்யூஷன் தந்திருக்காங்க 0.0821 atm. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பை இஸ் ஈக்குவல் டு 0.0821 atm தந்திருக்கு. டெம்பரேச்சர் வந்து 300 கெல்வின். டெம்பரேச்சர் இஸ் 300 கெல்வின். And concentration in moles per liter. Concentration in moles per liter. So concentration, molarity கண்டுபிடிக்கணும். So what is the formula? We know pi is equal to mRT. So m தானே கேட்டிருக்காங்க, molarity-னா pi divided by RT. So what is pi? Pi is equal to 0.0821 atm divided by what is the value of R? ஏடிஎம் தானே, கெல்வின் தானே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேல்யூ இங்கே இருக்குது, சேம் வேல்யூ 0.0821 வரும். ஏடிஎம் லிட்டர் மோல் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். சார் இன்டு டி இருக்குது, அப்போ இன்டு 300 கெல்வின், இன்டு 300 கெல்வின். அப்போ என்ன ஆகும்? நல்லா பாருங்க சார், இந்த 0.081 இந்த 0.081 கட் ஆகும், ஏடிஎம் கட் ஆகும். அப்புறம் சார் கெல்வினும் கெல்வின் இன்வர்ஸும் கட் ஆகும். அப்புறம் என்ன ஆகும் சார்? இங்கே 1 டிவைடட் பை 300ன்னு இருக்குது. மோல் இன்வர்ஸ் மேலே, ஓகே, மோல் இன்வர்ஸ் மேலே போனால் மோல் ஆகும், லிட்டர் கீழே இருக்கும். ஸோ மோல்ஸ் பர் லிட்டர். ஸோ 1/300 மோல்ஸ் பர் லிட்டர்னு வரும். அண்ட் தட் இஸ் 1/300 தானே. ஸோ இட் கேன் பி ரிட்டன் as என்ன ஆகும்? 0.33, 0.0033. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் மாணிக்கம், வெரி குட். Direct substitution. 1 divided by 300. Yes, Badri. போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. யா, நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன்.
The solution that forms a maximum boiling azeotrope. Maximum boiling azeotropes na deviation எப்படி இருக்கும்? பாசிட்டிவா நெகட்டிவா? சார் மேக்ஸிமம் பாயிலிங்னா அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ரொம்ப தூரம் இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் டிவியேஷன் கிடையாது சார், நெகட்டிவ் டிவியேஷன் தான் சார் வரும். ஸோ மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப்னு சொன்னாலே நெகட்டிவ் டிவியேஷன்னா அட்ராக்ஷன் எப்படி இருக்கணும்? நெகட்டிவ் டிவியேஷனா அதிகமாக வேப்பராக முடியலை அப்படின்னா அட்ராக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா அசெட்டோன் அண்ட் குளோரோஃபார்ம் கிடையில அட்ராக்ஷன் சூப்பராக இருக்கும்ல. அசெட்டோன் CH3 C double bond O CH3 இதுதானே அசெட்டோன். அண்ட் வாட் இஸ் குளோரோஃபார்ம்? சார் குளோரோஃபார்ம்னா CH Cl3 இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் there is a attraction. இங்கே ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா? ஸோ ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் டெல்டா நெகட்டிவ், இங்கே ஹைட்ரஜனுக்கு டெல்டா ப்ளஸ். ஸோ இவங்களுக்கு இடையில இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ இஃப் த இன்ட்ராக்ஷன் இஸ் மோர், வேப்பரைசேஷன் வில் பி லெஸ். வேப்பராக முடிஞ்சது கம்மியாக இருக்கும். வேப்பர் ப்ரெஷர் கம்மியாகும். வேப்பர் ப்ரெஷர் கம்மினா என்ன ஆகும்? பாயிலிங் பாயிண்ட் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப்ஸ். அண்ட் வாட் யூ மீன் பை அசியோட்ரோப்ஸ்? They are constant boiling mixtures, cannot be separated by fractional distillation. The composition will remain the same in liquid state as well as in gaseous state. ஞாபகம் இருக்குல்ல? கிளியரா கான்செப்ட் ஞாபகம் இருக்கா? அசியோட்ரோப்ஸ்னா என்ன, நெகட்டிவ் டிவியேஷன், பாசிட்டிவ் டிவியேஷன், கிராஃப் ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் எல்லாம் வரும்போது கிராஃப் மனசில் வந்தால் தான் ஈஸியாக உங்களால் கரெக்ட் ஆன்சர் எடுக்க முடியும். எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which one of the following will have higher osmotic pressure in 1 molar KCl? நமக்கு வந்து இங்கே 1 molar KCl இருக்கு, 1 molar யூரியா இருக்கு. 1 molar KCl இருக்கு, 1 molar யூரியா இருக்கு. நீங்களே சொல்லுங்க, ரொம்ப ஈஸி சார். KCl is a strong electrolyte, it will undergo K plus and Cl minus, and urea no dissociation, no association. அப்போ இங்க நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் யாருக்கு அதிகம்? 1 மோலார் தான். ரெண்டும் 1 மோலாரா இருந்தாலும் KClோட நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் அதிகம். நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் அதிகம்னா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அதிகம். கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அதிகம்னா ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அதிகம். பிகாஸ் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் இஸ் a கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ த கரெக்ட் ஆன்சர் யாருக்கு? Which one of the following will have higher osmotic pressure? 1 molar KCl க்கு தான் higher osmotic pressure இருக்கும். Justify your answer. அவ்வளவுதான் சொல்லியாச்சு. கிளியரா? அடுத்து பாருங்க, why osmotic pressure is a colligative property? Why it is called osmotic pressure is a colligative property ன்னு ஏன் சொல்றேன்? osmotic pressure is a colligative property ன்னு ஏன் சொல்றாங்க பாருங்க. osmotic pressure ஓட ஃபார்முலா என்ன? osmotic pressure ஓட ஃபார்முலா என்ன? I is equal to MRT. Pi is equal to MRT. Okay. இந்த pi is equal to M னா என்ன? molarity. molarity ஓட ஃபார்முலா என்ன? number of moles of solute divided by volume of solution liter in RT. அப்படினா osmotic pressure pi is directly proportional to number of moles of solute தானே? Yes. And we know that colligative properties are the properties in which the osmotic pressure is directly proportional to the number of solute particle. பாருங்க, pi directly proportional to number of solute particle. That means pi is a colligative property. Clear? சொல்லுங்க. கான்செப்ட் கிளியரா? ரெடியா? Yes, Dhanushri. Yes. So பசங்களா, that's it. நம்ம சொல்யூஷன் சாப்டர் இங்க முடியுது. பார்ட் 1 and பார்ட் 2. பார்ட் 2 மட்டும் பார்க்காதீங்க, பார்ட் 1ல இருந்து ஆரம்பிக்கணும். யாராவது சொல்யூஷன் சர்ச் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா டோன்ட் வாட்ச் திஸ் வீடியோ ஃபர்ஸ்ட். ஓகே, யூ ஹாவ் டு வாட்ச் த பார்ட் 1. அது முடிச்சுட்டிங்க வாங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த கனெக்ஷன் கிடைக்கும். அந்த ஆர்டர் இருக்குது, டாப்பிக்கு ஒரு ஆர்டர் இருக்குது, ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்படி கனெக்ஷன் புரிஞ்சு படித்தா திஸ் சாப்டர் இஸ் எ பியூட்டிஃபுல் சாப்டர். இதோட தியரி எல்லாம் பிரச்சனையே கிடையாது, நியூமரிக்கல்ஸும் பிரச்சனையே கிடையாது. ஒன்ஸ் யூ ஆர் ஸ்ட்ராங், தியரட்டிக்கல் சைடில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நியூமரிக்கல் சைட்லேயும் உங்களுக்கு ஷைன் பண்ண முடியும். நியூமரிக்கல்ஸும் வந்து உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஃபார்முலா எதுவுமே பைஹார்ட் பண்ண வேண்டிய அவசியம் வராது. உங்களுக்கே அது வந்து எப்படி அந்த ஃபார்முலா வருதுன்னு அந்த ரூட்டு தெரிஞ்சால் அதை அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பசங்களா. ஸோ தியரி படிக்கணும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரினா நியூமரிக்கல் மட்டும்தான், ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் நினச்சிடாதீங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் தியரட்டிக்கல் ஆஸ்பெக்ட். அதை முடிச்சுட்டு நீங்கள் நியூமரிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்காக தான் இங்கே 1 ஷாட் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த 1 ஷாட்டில் இட்ஸ் a 2 ஷாட். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இருக்குது. ரெண்டையும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் 1 பார்த்ததுக்கப்புறம் செகண்ட் 1 பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எஸ், அது ஷுட் ஐ சேஞ்ச்? எஸ், ஆஸ் பர் த கொஸ்டின் மாறும். ஓகே, இம்பார்ட்டண்ட்டான கன்வர்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம அப்புறம் இம்பார்ட்டண்ட்டான யூனிட் கன்வர்ஷன் எல்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம சேனல்லே வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஓகே, உங்களோட எக்ஸாமுக்கெல்லாம் நெருங்கும் போது. ஓகே,
மற்றபடி பிரச்சனை எல்லாம் இல்லை. இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயங்கள்லாம் படிச்சுக்கோங்க. யூனிட் கன்வர்ஷன் எல்லாம் நீங்கள் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் எக்ஸாம் டைமில் வந்து எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு தேவையான எல்லாம் கேப்சியூல் ரூபத்தில் உங்களுக்கு தருவேன். ஓகே, ரெடியா பசங்களா? பி ஆப்ஷன் என்ன அசியோட்ரோப்ஸ் ஆர்? லாஸ்ட் கொஸ்டின். பென்சீன் டோலுவின். பென்சீன் டோலுவின் ஐ திங்க் அது வந்து அசியோட்ரோப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன். கார்பன் டைசல்ஃபேட், பென்சீன் டோலுவின், நார்மல் எக்ஸன் நார்மல். ஐடியல் சொல்யூஷனா? அந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐடியல் சொல்யூஷனாக இருக்கும். ஐடியல் சொல்யூஷன்னா அசியோட்ரோப்பே கிடையாது. நான் ஐடியல் சொல்யூஷனில் தான் அசியோட்ரோப்பு வரும். ஓகே, ஐடியல் சொல்யூஷன் டஸ் நாட் ஃபார்ம் அசியோட்ரோப்ஸ். படிச்சிருக்கேன் டேபிளில். நான் ஐடியல் சொல்யூஷனில் அசியோட்ரோப்பு வரும். அதில் வந்து அசியோட்ரோப்பில் 2 விதமாக இருக்குது. மேக்ஸிமம் பாயிலிங்கும் இருக்குது, மினிமம் பாயிலிங்கும் இருக்குது. மேக்ஸிமம் பாயிலிங்னா நெகட்டிவ் டிவியேஷன், மினிமம் பாயிலிங்னா பாசிட்டிவ் டிவியேஷன். ஓகே, ரைட் பசங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகெயின் நம்மளோட ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கோர்சஸை பற்றி எல்லாம் ஒன்ஸ் அகெயின் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இனிமேல் இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக ஜஸ்ட்டு நான் ஒன்று என்ன பண்ணுறேன், ப்ரீஃப் பண்ணுறேன் பசங்களா. சைலம் வந்து ஆஃப்லைனில் ட்ரிச்சி, கோயம்புத்தூர் அண்ட் திருநெல்வேலி இந்த 3 இடத்துல உங்களுக்கு 11th படிக்கிற பசங்களுக்காக நீட் ஜேஇ கோச்சிங் கொடுக்குறாங்க. தட் இஸ் தலா ப்ரோ. 12th படிக்கிற பசங்களுக்கு நீட் ஜேஇ கோச்சிங் தான் தளபதி ப்ரோ. அண்ட் ஆன்லைனில் 12th படிக்கிற பசங்களுக்கு தெர் இஸ் தளபதி பேட்ச். நான் முன்னாடியே அதை பற்றி சொல்லிட்டேன், டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். 11th சாப்டரோட ரிவிஷனும் கிடைக்கும். 12th சிஸ்டமேட்டிக்காக 12th முடிச்சதுக்கப்புறம் கிராஷ் ப்ரோக்ராமும் உங்களுக்கு தளபதி பேட்சில் இருக்குது. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோர்சஸ்னால் அது வந்து 12th முடிச்சுட்டு நீங்கள் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருந்தால், நீட் 2026க்காக நீங்கள் 1 year ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்காக தான் ஆன்லைனில் நமக்கு வந்து வெட்ரி பேட்ச் இருக்காங்க. அண்ட் ஆஃப்லைனில் வி ஹாவ் மாரா பேட்ச். அண்ட் ஆஃப்லைன் மாரா பேட்சில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், இட்ஸ் ஆஃப்லைன் ப்ரோக்ராம். ஸோ சீட்டு நம்பர் ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்கும். ஸோ அதனால் அட்மிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அட்மிஷன் எடுத்துருங்க. ஓகே, நிறைய பேர் இப்போவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க நீட் 2026 எய்ம் பண்ணுறாங்க, ஆனால் ஏதோ அட்மிஷன் எடுக்கிறதுக்கும் ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கும் இன்னும் தயங்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா டைம் போயிட்டு இருக்குது. நிறைய பேர் ஆல்ரெடி ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சுட்டும் இருக்கேன். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கணும்? ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணவங்க கேட்டகரியிலையா இல்லை யோசிச்சுட்டு இருக்கிற கேட்டகரியிலையா? நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஸோ உடனே ஜாயின் பண்ணுங்கள். ஆஃப்லைன் ப்ரோக்ராமுக்கு உடனே சீட்டெல்லாம் முடிய போகுது. ஆஃப்லைன் மாரா பேட்சில் என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு ஆஃப்லைன் ஃபேக்கல்ட்டிஸோடையும் ஆன்லைன் ஃபேக்கல்ட்டிஸோடையும் கிளாஸஸோட ஆக்சஸ் இருக்கும். யூ கேன் ஹேவ் த ஆஃப்லைன் கிளாஸஸ் as well as the ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் இருக்குது. ஓகே, அண்ட் தட்ஸ் இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு சாப்டர் கூட கண்டிப்பாக வரேன். இந்த சாப்டரில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா டூ கமெண்ட்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்தது உங்களுக்கு 1 ஷாட்டில் எந்த சாப்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணி தருவோம். ரெடியா? ஸோ நல்லா படிங்கடா, சந்தோஷமாக இருங்க. ஆல் தி பெஸ்ட். பாய் பாய், டேக் கேர்.